sleeping. Dora snooze. Dora எழுதது Doraக்கு ஒரு பல juice. Dora கிளம்புனா Doraக்குன்னு Dora shoes. Dora தும்முனா Doraக்குன்னு பல views. Welcome to CC Podcast. Timing தப்புடா. Welcome to CC Podcast. பல juice. Welcome to CC Podcast. Episode 1. ஒன்னா? Episode 1. Season 2, Episode 1. First time with the guests. This time வந்து எங்க கூட இருக்கிறது வந்து மிஸ்டர் கென் ராய்சன், ஆல்சோ known as துரை. So bro, எப்படி ஃபீல் பண்றீங்க பாட்காஸ்ட்க்கு வந்திருக்கிறதுக்கு? Good setting, good room, good AC. ஃபீலிங்லாம் கூட நல்லா இருக்குது. I like it. So bro, நீங்க வந்து இப்போ மியூசிக் வீடியோ டைரக்ஷனும் பண்றீங்க, லிரிக்ஸும் எழுதுறீங்க, பாட்டும் பாடுறீங்க, ரேப்பராகவும் இருக்கீங்க. உங்களுக்கு வந்து இதுல எது லைக் ரொம்ப பிடிச்ச திங்னு சொல்லுங்க? வீடியோ டைரக்ஷன் தான். இதெல்லாம் ரொம்ப ரீசெண்ட் டைம்ல பண்ணது. இது ரேப்பர் ஆனது, பாட்டு பாடினது, அதெல்லாம் ரொம்ப 2 years. பட் வீடியோ டைரக்ஷன்ங்கிறது எனக்கு ஒரு 8th 9thலேருந்தே டைரக்ஷன்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. என் அப்பா ஃபோட்டோகிராஃபர். ஓகே. ஸோ அப்படி இந்த ட்ராக்ல வந்துட்டேன். 10 பேர் ஆப்ரேட் பண்ற ஜாப் இஸ் மோர் கூல்னோ. உட்காந்து எழுதி ஒரு பாட்டு எழுதி கொடுக்குறது அது இட்ஸ் ஃபன். பட் அதை விட எனக்கு இந்த டைரக்ஷன் பண்றது இட்ஸ் லைக் இன்னும் பெருசா ஏதோ ஒரு கல்ட்ன மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஐ லைக் தட். நீங்கள் ஸ்டார்ட் பண்ண உடனே எது மூலியமா வந்தீங்க இந்த ஃபீல்டுக்கு? லைக் எதை ஃபர்ஸ்ட் பண்ணீங்க? என் பிளான் என்னவா இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு சவுண்ட் இன்ஜினியரிங் ஆகணும்னு ஆசை. சவுண்ட் இன்ஜினியரிங் எனக்கு என்னன்னு தெரியாது, அந்த டேர்ம் நல்லா கூலாக இருந்துச்சுல, சவுண்ட் இன்ஜினியர். ஏதோ இன்ஜினியர்லேயே ஏதோ சவுண்டுனா ரொம்ப கூலாக இருக்கும் அப்படின்னு ஒரு 6th 7thலேயே வந்து நான் ஆம்பிஷன் என்னன்னா, எல்லாம் பைலட்டு டாக்டர் மொக்கையா சொல்லும் போது நான் மட்டும் சவுண்ட் இன்ஜினியர் சொல்லுவேன். டீச்சர்ஸ்லாம் அப்படி பயிரவாங்க ஏதோ பெருசாக ஏதோ படிக்க போகிறான்னு. ஸோ ஏன் சவுண்ட் இன்ஜினியர் சொன்னேன்னா, எனக்கு டைரக்ஷன் மேலே அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் கிடையாது. டைரக்ஷன்னா அது பெரிய டாஸ்க் மாதிரி, அது நம்ம எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்பயும் நான் விஸ்காம் ஜாயின் பண்ணது கூட, சென்ட் சேவியர்ஸில் விஸ்காம் பண்ணேன். அப்போ தான் விஸ்காமே ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. நான் செகண்ட் பேட்ச். நான் ஃப்ரம் நாகர்கோயிலேருந்து ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் தான் திருநெல்வேலி. ஸோ ஹாஸ்டலில் படிக்கிறேன். திருநெல்வேலிக்கு போய் சேரும்போது கூட சவுண்ட் இன்ஜினியர் தான் சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா என் கூட ஒரு 40 பீப்புள் படிப்பாங்க. அதில் அட்லீஸ்ட் ஒரு 10 பாய்ஸ் மோர் லிட்ரேச்சர்லாம் படித்து கவிதைலாம் பேச தெரிஞ்சு டைரக்ஷன்லாம் பற்றி நல்லா தெரிஞ்ச பாய்ஸாக இருந்தானுங்க. ஸோ அவங்கெல்லாம் இருக்கும்போது டைரக்ஷன் சொல்கிறதே எனக்கு கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். அவ்வளோ சினிமா நாலேஜ் இல்லை. அண்ட் தமிழுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா அந்த 10th தமிழை நிறுத்திட்டேன். தமிழ் பாஸ் ஆகிறதே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு 10th பாஸ் ஆகி அதோட இதுக்கப்புறம் தமிழ் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜம்ப் ஆகிட்டேன். ஆனால் இப்போ தமிழ்ல லிரிக்ஸ் போயிட்டீங்க. தமிழ் சினிமாவோட கஷ்டகாலம் என்னன்னா, நான்லாம் தமிழ் பாட்டு எழுதுறதுக்கான ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. சன்லைட் பட்ட கண்ணு கூஸ், பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஒன்லி ஃப்ரூட்ஸ், சிட்டி பூரா ஒரே தூஸ், ஹை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் தானே எனக்கு பூஸ்ட். இந்த நாட்டு இன்னும் ஏன்னா அவன் சிலப்பதிகாரம் அந்த அளவுக்கு பேசுவானுங்க. அப்பா. ஸோ நம்ம டெக்னிக்கல் பர்சனாக இருக்கிறதே நல்லதுன்னு நினச்சேன். பேசிக்காக என் கேரக்டர் என்னன்னா, எந்த பாய்ஸ் கூலாக இருக்காங்களோ அந்த பாய்ஸோட போய் சேர்ந்துருவேன். கேமரா தெரிஞ்ச பாய்ஸ் கூலாக இருந்தாங்க, எடிட்டிங் தெரிஞ்ச பாய்ஸ் கூலாக இருந்தாங்க. அண்ட் ஆக்சுவலி நான் காலேஜ் போகும்போது நான் ப்ரீமியரில் எடிட் பண்ணுவேன். சவுண்ட் இன்ஜினியரிங்னா ஓரளவு பேசிக்கான சவுண்ட் சாஃப்ட்வேர்ஸ்லாம் தெரியும். காலேஜ் போனதுக்கப்புறம் இவங்க கீரான்னு சொல்கிறானுங்க, கரிசல்னு சொல்கிறானுங்க, அப்படி இப்படின்னு எல்லாம் ஃபோக் பாய்ஸ் ஆகிட்டானுங்க. உள்ளே போனப்போ ஆக்சுவலி பெருசு தமிழ் லிட்டரேச்சர் சர்க்கிளே வந்து ரொம்ப பெரிய ஹிஸ்ட்ரி உள்ள மேட்டரில். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் இந்த சீன்லாம் கற்றுக்கிறதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் தைரியம் வந்துச்சு. ஓகே நம்ம டைரக்டர்னு சீன் போடலாம். இதுக்கப்புறம் ஏதாவது கேட்டாங்க, 2 புக்கு பேர் கேட்டால் கூட அடிச்சு விட்ருவேன். அந்த புக்கு இந்த புக்கு ஒரு 4-5 ரைட்டர் பேர் தெரியும். அதுக்கப்புறம் தான் எனக்கு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி டைரக்டர்னு சொல்கிறதே ஒரு கில்ட் ட்ரிப்பாக இருந்துச்சு. என்ன நம்ம கிழிச்சிட்டோம்னு சொல்லிட்டு டைரக்டர்னு சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் உங்களுக்குலாம் இம்போஸ்டர் சிண்ட்ரோம் இருக்குங்க, எனக்கு கேட்டோன்னு தான் தெரியும். அஃப்கோர்ஸ் இருக்கணும்ல. இப்போ சென்னையில் நான் படிச்சிருந்தேன்னா சீனே வேற. சென்னையோட எனர்ஜி இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நான் ஆக்சுவலி ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் பையன் தான். பட் அந்த திருநெல்வேலி ஆம்பியன்ஸ் வந்து எனக்கே ஒரு பயம் கொடுத்துச்சு. எனக்கு நாகர்கோயில் வந்து நல்ல எஜுகேட்டடான ஊர், பட் திருநெல்வேலி கல்ச்சரலி ரொம்ப ரூட்டடான ஊர்.
ஸோ அங்கே வந்து எனக்கே ஒரு பேக் ஃபீலிங் வந்துருச்சு, நமக்கு ஒன்றுமே தெரியாதோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் வந்துருச்சு. பட் ஃபர்ஸ்ட் இயரில், தேர்ட் இயர் முடிக்கும் போது ஐ கெஸ் லைக் கிராக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் வந்து எடிட்டிங்னா எனக்கு வந்து டெசிஷன் மேக்கிங் அப்படின்னு சொல்லுவேன். டைரக்ஷன்னா உங்களோட டேர்ம்ஸ்ல என்னன்னு சொல்லுவீங்க? இப்போ வர நான் இன்னும் அதை முறையாக கற்றுக்கல. கரெக்டாக அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஒரு படம் ஓடு ராஜா ஓடுன்னு ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். நெட்ஃப்ளிக்ஸ்லலாம் இருந்துச்சு, இப்போ இல்லைன்னு தூக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் என்ன பிரச்சனைனா, நான் ஒர்க் பண்ண டீமுமே வந்து ஒழுங்காக அவங்களும் படிச்சுட்டு வரல. இங்கே எல்வி பிரசாத்ல படித்தாங்க. குட் பிரதர்ஸ், ஜாலியான பிரதர்ஸ், இன்டர்நேஷனல் ஃபிலிம்லாம் பார்த்து நம்மள மாதிரி அப்படி ஒரு கேண்டிடா ஸ்டார்ட் பண்ண டீம் தான். படம் பண்ண தெரியும், வச்சு அவுட்புட் எடுத்துகிட்டு வர தெரியும். நாங்கள் எக்ஸ்பெரிமெண்டலாக ஏதோ ஒரு படத்தை தத்தி புத்தி எடுத்து அதை தேட்டருக்கு வந்து ஏதோ சம்திங் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். டிரெக்ஷனுங்கிற படத்துல எனக்குமே வந்து இப்போ இந்த ஸ்கூல் ஆஃப் டிரெக்ஷன் நான் யார் எந்த டைரக்டர்ஸ்லையும் ப்ரொசீஜர் படி படிக்கல, எந்த ஃபிலிம் ஸ்கூலுக்கும் போய் ப்ரொசீஜர் படி படிக்கல. பட் நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, நான் ஃபர்ஸ்ட் கேம் ஃப்ரம் த டெக்னிக்கல் பேக்ரவுண்ட், எடிட் பேக்ரவுண்ட் வந்தேன். எடிட் நல்லா தெரியும், கேமராவும் தெரியும். ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சு ஒரு மேட்டரை கன்வே பண்ணணும். அப்புறம் எங்கள் டாஸ்க்கு பெருசாக இருந்துச்சுன்னா, கான்ஃபிடென்ட்டாக ஒரு 10 வரை வேலை வாங்கணும். டைரக்ஷனை பொறுத்தளவு பேசிக்லி கடைசி அவுட்டு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் காரி துப்புறது என்ன மைண்ட் டைரக்ட் பண்ணியிருக்கான்னா கேட்பாங்கல்ல. அங்கே போய் நீ வந்து இல்லை கேமராமேன் வந்து இந்த கேமரா கேட்டாரு, அந்த கேமரா எக்ஸ்பென்சிவ், அதனால பட்ஜெட்டில் அங்கே போயிடுச்சு இங்கே போயிடுச்சு, நீ ரீசன் சொல்லிட்டு யார்கிட்டையும் சொல்ல முடியாதுல்ல. ஸோ இதெல்லாம் நான் ஸ்டார்டிங் ஃபேஸில் இந்த ஸ்ட்ரகிள்லாம் பட்டேன். பட் அப்புறம் எனக்கு புரிஞ்சிருச்சு நோபடி கேர்ஸ்ல. ஃபைனலாக அவுட் பண்ண கமெண்ட்ல கெட்ட வார்த்தையில கிளிப்பானுங்க. ஸோ வேற வழியே இல்லை, நம்ம தான் இதை ஷார்ட் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ கான்ஃபிடென்ட்டாக தப்போ ரைட்டோ இதுதான் அப்படின்னு சொல்லி அதில் ஸ்டிக் ஆன் பண்ணி ஒரு 10 வரை அடிச்சு வேலை வாங்குறது தான். நான் ஷூட் வரும்போது உங்களை பார்த்து மிரண்டு போயிட்டு. ஃபர்ஸ்ட் என்ன ஷூட் வந்தேன் நீனு? ஐ லவ் யூ அந்த கிரீன் மார்ட் ஷூட்டுக்கு அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஷூட்டுக்கே வரான். ஸோ யா பெரிய ப்ரொடக்ஷன். அதாவது இலுமினாட்டி மட்டும் இல்லை, 100-150 பீப்புளுக்கு மேலே வந்துட்டாங்கன்னா இலுமினாட்டியில் வந்தாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட 6th-7th மியூசிக் வீடியோன்னு நினைக்கிறேன். சால்டாஸ்னு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு ஒரு மியூசிக் வீடியோ எடுத்தேன். என்னோட ஷூட்டில் வந்து 15-20 பீப்புளுக்கு மேலே இருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து 100 பீப்புள் வராங்க பின்னி மில்ஸில். ஸோ அது வந்து ஒரு ஃபுல் நைட் ஷூட்டு, டபுள் கேமரா செட்டப், எல்லாரும் அடிச்சு தோச்சு வேலை வாங்கிட்டு இருக்கோம். ஃபுல்லாக ரெட் புல்லாக குடிச்சு வேலை வாங்கிட்டு இருக்கேன். காலைல 6 o'clock ஷூட் முடிஞ்சிருச்சு. அதுலேருந்து நான் தூங்குறதுக்கு 2 நாள் ஆயிடுச்சு. தூக்கமே வரல, அவ்வளோ ஒரு டெம்பருக்கு மாறிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ அது ஈஸி ஆயிடுச்சு. இப்போ இலுமினாட்டி வந்து இலுமினாட்டி கேஷுவல் ஆயிடுச்சு. கன்ஃபார்மாக எனக்கு தெரியும் நான் மிஸ்டேக் பண்ணாமல் நான் என்ன நோக்கி போயிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். கட்டு நடந்துகிட்டே இருக்கு, எனக்குள்ள கட்டு நடந்துகிட்டே இருக்கு. ஸோ தப்பிச்சுடுவேன். முன்னாடி எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஒரு குருட்டு நம்பிக்கையில் எடுத்துகிட்டு இருக்கேன். அண்ட் அப்போ சீனே எவ்வளோ பெருசு கிடையாது. இப்போ யாருமே கிடையாது. என் கான்ஃபிடென்ஸில் ஒரு 150 பேர் வேலை செஞ்சுருக்கானுங்க. குவைட் மழை வேற பெஞ்சிச்சு அந்த ஷூட்டில். அவ்வளோ டென்ஷன், பட் ஸ்டில் மேனேஜபிள். ஆனால் உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி எடிட் பண்ணி டெக்னிக்கல் சைடெல்லாம் கற்றுட்டு டேரக்டர் இல்லைன்னா இதை பண்ணவே முடியாது. சினிமாவுக்கு மியூசிக் வீடியோக்கும் இருக்கிற ரிஸ்க் நான் நினைக்கிறது என்னன்னா, சினிமாவில் ஒரு 40 days ஆஃப் 50 days ஆஃப் ஷூட் இருக்கா. ஸோ அந்த சாங் நீ 2 நாளில் தான் ஷூட் பண்ணியிருப்பீங்க. ஒரு சினிமாலேயும் 2 நாளில் ஷூட் பண்ணுவாங்கன்னு வைங்களேன். பட் பேசிக்லி அந்த ஆர்டிஸ்ட் ட்ரெயின்ட் ஆர்டிஸ்ட் கரெக்டாக அவங்க டான்ஸ் ட்ரைனிங் முடிச்சிருப்பாங்க, ஸ்டண்ட் ட்ரைனிங் முடிச்சிருப்பாங்க, டைலாக் பேசியிருப்பாங்க, கேமரா ஃபியர் இருக்காது. இல்லை முதல்ல அவருக்கு நடிக்க வராங்க கூட டெஸ்ட் ஷூட்லாம் வச்சு அவர் கம்ஃபர்டபுள் பண்ணதுக்கு அப்புறம் தான் டே 1 ஆஃப் ஷூட்டிங்னு ஒன்று ஸ்டார்ட் ஆகும். நம்ம மியூசிக் வீடியோ சீனில் ஆக்டிங் ஆர்டிஸ்ட் இல்லை, பெர்ஃபார்ம் பண்ணுற ஆர்டிஸ்ட்டை நம்ம நடிக்க வைக்க போகிறனால அவங்களுக்கு மியூசிக் பண்ண தெரியும், ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் கூட மேபி பண்ணிடுவாங்க. பட் கேமராக்கு நில்லுங்க, மார்க்குக்கு நில்லுங்க, லுக்கு கொடுங்க, சின்ன அப்பு இந்த சீனே அவங்களுக்கு தெரியாது கரெக்டா. அண்ட் இந்த சீனை நம்மளும் போய் எஜுகேட் பண்ணிருக்க முடியாது. ஏன்னா அது ஹோல் பிக் ப்ராசஸ்ல வேற வழி இல்லை. அந்த 8 hours 9 hours அந்த 12 hours அவுட்புட்டையும் எடுக்கணும். அவங்களையும் ரொம்ப நீ கஷ்டப்படுத்த முடியாது. அதே நேரத்தில் அவங்களுக்கு இந்த கிராமரும் புரியணும். ஓகே இதுதான் அவன் கேட்குறான், இங்கே தான் நிற்கணும், லுக்குனா இப்படி தான் நிற்கணும், ஃபோக்கஸ்னா இங்கே தான் கொடுக்கணும், இதுக்கு மேலே நம்ம நவரக்கூடாது, ஜிப்னா அது இப்படி, இந்த டெக்னிக் எல்லாமே அவங்களுக்கு புரியணும், கம்ஃபர்டபுளாக புரியணும். பட் டக்குன்னு நம்ம ஒரு புதுசான ஒரு ஆர்டிஸ்ட்டை கொண்டு உட்கார வைக்கும்போது ஹெவி ரிஸ்க். ஆனால் இப்போ வந்து நீங்கள் ஷூட் பண்ணுறதுனா டிஓபியும் நீங்கள் மேனேஜ் பண்ணணும், ஆர்டிஸ்ட்டையும் மேனேஜ் பண்ணணும், பின்னாடி பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாம் ஒழுங்காக போகிறாங்களா எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணும். இதெல்லாமே லைக் எப்படி ஞாபகம் வச்சுப்பீங்க கரெக்டாக ஷூட்டில்? எப்படி என்ன ஏதாச்சும் லைக் நீங்கள் முன்னாடியே ப்ரீ ஒர்க் பண்ணுறீங்களா இந்த மாதிரி இதெல்லாம்? நான் ஆக்சுவலி உள்ளே அதான் ப்ரீ ஒர்க் ரொம்ப கம்மியாக பண்ணுற ஆட்கள்ல நான் ஒருத்தன் நினைக்கிறேன். ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் பண்ண மாட்டேங்க. அதாவது ஸ்கிரிப்டே என்கிட்ட இருக்காது. ஸ்கிரிப்ட் இருக்காதுன்னா மேனுவலாக இருக்காது, வெறும் டைம் கூட வச்சுருப்பேன் 0 to 0:10 இது ஆக்சுவலி வெறும் ஒரு நோட் பேடில் ஒரு பேஜ் கூட இருக்காது என் ஸ்கிரிப்ட். பேசிக்காக நான் கிளைண்ட் மிச்சஸ் ஆர்டிஸ்ட்டுக்கு கன்வே பண்ணிடுவேன், என்ன பண்ண போகிறோங்கிறத கன்வே பண்ணிடுவேன். அண்ட் நான் மியூசிக் வீடியோ இந்த அட்லீஸ்ட் இந்த நேரத்துக்கு ஒரு 75-80 மியூசிக் வீடியோ பண்ணியிருப்பேன்னு வச்சுக்கோங்க மைக். ஸோ மியூசிக் வீடியோ பண்ணி நான் அப்ரோச் பண்ணும்போதே 2-3 டெக்னிக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டாக்கியா ஃபுல்லாக லிப்ஸிங்காக இதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த ட்ராமா இருந்தால் சமாளிச்சுக்கலாம்,
ஸ்லோ மோஷனாக இவ்வளோ பில்டப் ஷாட்ஸ் இருந்தால் சமாளிச்சுக்கலாங்கிற மாதிரி ஓரளவு டெக்னிக் தெரியும், இதெல்லாம் இருந்தால் தப்பிச்சுக்கலான்னு தெரியும். பிளானிங்காக பண்ணுவேன். இப்போ ஐ லவ் யூக்குலாம் நம்ம ஃபுல்லாக இருந்து A to Z பிளான் போட்டோம். ஜொர்தாலிக்கெலாம் பிளானே போடல. அந்த இடத்த போய் ஒரு நாள் பார்த்தேன். ஓகே, இந்த இடத்துலலாம் ஷூட் பண்ண போகிறோம் தெரியும். பட் அந்த இடத்துல பெர்மிஷன் வாங்கலை, முனிசிபாலிட்டி ஆடும். நல்லா தெரியும் நாளைக்கு ஷூட் பண்ணும்போது 10 மணிக்கு ஆட்கள் வந்துடுவாங்க தெரியும். ஸோ ஷூட்டிங் மட்டும் இல்லை, ஷூட் பண்ணும்போது வர ஹடில்ஸை ஃபேஸ் பண்ணுறதையும் கட் ஆயிடுச்சு. ஸோ ஜொர்தால விடுமா அதான் மைக். இன்னைக்கு இவ்வளோ பெரிய கார்பரேட்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் மியூசிக் வீடியோஸ் டிஃப்ரெண்ட்ல. இன்னைக்கு வந்து 10 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா மினிமமாக எல்லாரும் வந்துடுறாங்கல்ல. இந்தியா பண்ணுனா கூட 5 லட்ச ரூபாங்கிறது சாதாரண காசாயிருது. ஒரு காலத்துல 5000 10,000 தான் சீனே. 5000 நீ என்ன பண்ணுவோம், 5000 நீ எக்யூப்மெண்ட் மட்டும் ரெண்டல் எடுக்க முடியும், அவ்வளோதான். ஸோ கள்ளமோடியில் 5000 தான் பட்ஜெட்டு. பெட்ரோல் போட்டோம், அருள்குள்ள எக்யூப்மெண்ட் வச்சுருந்தாரு, அருள்குள்ள தூக்கிட்டு போயிட்டோம். தினேஷ் ஊருக்கு போயிட்டோம், அங்கே ஸ்டே அடிச்சிட்டோம். தினேஷ் ஏதோ ஆடோ கோழியோ எடுத்து பிடிச்சி அடித்து சமைச்சு கொடுத்தான். அப்புறம் அறிவுக்கு ஒரு ஷர்ட் எடுத்தோம். மொத்தமாக சேர்த்தா ஒரு 7,000 ரூபா பட்ஜெட் இருக்கும், அவ்வளோதான். ஏன்னா அப்போ வந்து மியூசிக் வீடியோ அப்படி ஒரு சீனே கிடையாது. இதை தாண்டி வேறு என்ன கூல், நத்திங் இஸ் கூல். இதுதான் மோஸ்ட் கூலஸ்ட். சாங் வெட்டியாக பண்ணிட்டாங்க, பாய்ஸுக்கு இப்போ கன்ஃபார்மாக ஒரு வீடியோ பண்ணி கொடுக்கணும். அப்போ வந்து நீ ப்ராஃபிட்டு ஃப்யூச்சரு இந்த ஆங்கிளே இருக்காது. இதுக்கு ஒரு வீடியோ பண்ணலன்னா இது தப்பாச்சே அப்படிங்கிற ஆங்கிள் இருக்கும். அடிச்சு முடிச்சு வீடியோ பண்ணோம். இன்னைக்கு ஆக்சுவலி ஜொர்த்தால வெடிச்சதுக்கப்புறம் ஒரு என்ஜாய் வெடிச்சதுக்கப்புறம் இன்னைக்கு சீனே டிஃப்ரெண்ட். இப்போ கட்சிசார வெடிச்சதுக்கப்புறம்லாம் இன்னைக்கு ஷார்ட்டட். இன்னைக்கு 18-19 இயர்ஸ் பாய்ஸுக்கே வந்து நல்ல பட்ஜெட் வந்துருது. திங்க்லாம் பயங்கரமாக ஷார்ட் பண்ணுறாங்கல்ல. உனக்கு வீடியோ பண்ணிடுறாங்க, உனக்கு ஒரு PR பண்ணிடுறாங்க. லோயலா காலேஜ் முன்னாடி பேனும் வந்துடுது. அப்புறம் உனக்கு ப்ரோமோ வீடியோ பண்ணுறதுக்கு இன்னொரு பட்ஜெட் கொடுத்து உன்னை பற்றி ஒரு வீடியோ வேற பண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு பிளெஸ்ஸிங் எரா ஆஃப் இண்டி சீன்ல. எனக்கு வந்து இந்த சினிமா முதலே எனக்கு போர் அடிச்சிச்சு. எவ்வளோ ஒரு 100-150 பேர் இருப்பாங்கன்னா ஒரு 10 பேருக்கு தான் பவரே இருக்கும். மீதி இருக்க 90 பேர் சார் எப்படி சார் சாப்பிட்டீங்களா, எப்பவுமே ஒரு சிம் பண்ணிட்டே இருக்கணும் அந்த 10 பேர். அந்த மாதிரியான ஒரு கிராஃப்ட். தப்பா சொல்லல, பட் பேசிக்லி அதோட பவர் ஸ்ட்ரக்சரே அப்படிதான். ஒரு ராஜா, ஒரு 4 மந்திரி, அந்த மந்திரிக்கு ஒரு சேவை செய்யறதுக்கு ஒரு இப்படிதான் அந்த ஸ்ட்ரக்சரே பண்ணி வச்சிருப்பாங்கன்னு வையேன். ஏடியா இருக்கும்போது கூல், நான் தான் அதை ரூல் பண்ணுவேன். நான் ஏடிக்கும் டைரக்டருக்கும் வித்தியாசமே இருக்காது, அவ்வளோ பவர்ஃபுல்லாக அந்த டீம்ல என்ன விட்டுருந்தாங்க. பட் அப்புறம்லாம் BTS ஒரு படத்துக்குலாம் அவ்வளோ செஞ்சேன், காண்ட் ஆகிட்டேன். எனக்கு விஸ்காம் படிச்சிருக்கேன், கேமரா கழட்டி சென்சாரில் யாராவது இருந்தால் கூட மாட்ட தெரியும் எனக்கு. அந்த அளவு A to Z கேமரா சீன் தெரியும், எடிட் பண்ணிடுவேன். அப்பவுமே 3 மியூசிக் வீடியோ முடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் மியூசிக் வீடியோலாம் 10 மில்லியன் ஓடிச்சு. பட் ஸ்டில் இந்த சினிமா பாய்ஸுக்கு BTS தானே அப்படிதான் அவனுங்க, அந்த ஆங்கிலே அப்படிதான், ஏய் வர அப்படின்னு சொல்லிடுவானுங்க. நான் காண்டாயிருவேன். ஏன்னா ஏடிஸும் நானும் ஃப்ரெண்ட்ஸ், அந்த படத்தோட ஏடிஸும் நானும் ஃபிட் ஆகி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருப்போம். பட் ஸ்டில் ஏடிஸை வேற மாதிரி ட்ரீட் பண்ணிடுவானுங்க, BTஸை வேற மாதிரி ட்ரீட் பண்ணிடுவானுங்க. இப்பவுமே எனக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த சினிமாவில் நின்று இந்த மாதிரி சார் அப்படின்னு ஆக்டிங்கை போட்டு வர்றது வந்து நம்ம சீனே கிடையாது. எனிவேஸ் இன்டர்நெட் வந்தாச்சு, எல்லாம் இப்போ பார்க்கறதுக்கு ஒரு மொபைல் வந்தாச்சு. இங்கே ப்ரூவ் பண்ணால் டைரெக்டாக எங்கனாலும் பூந்துக்கலாம் தெரியும். இட் வாஸ் ஃபன், விச் இஸ் அந்த ஷூட்டிங் வாஸ் ஃபன். பட் இந்த பவர் அட்டானமியே எனக்கு பிடிக்கல. ரெஸ்பெக்ட் கொடுக்காம நம்ம சொல்கிறத கேட்கறதுக்கே டைம் ஆகுது. இப்போ கேட்டு நீ ப்ரூவ் பண்ணி அதை காமிச்சு இதெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணதான் என் தனி சீன். நல்ல வேளை லாக்டவுன் வந்துச்சு. லாக்டவுனில் தான் நானும் ஆஃபரும் அப்படி ஃபெட்டப் ஆகிட்டோம். டேய் நாங்களே இப்போ தான் ஏதோ ஒன்று பண்ணலான்னு வரும்போது புஷ்குன்னு லாக்டவுன் வந்துட்டு இதுக்கப்புறம் இதை விட்டா செட் ஆகலான்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்ட் லேபிள் ஆங்கிள் இதை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அசல் ஆல்ரெடி எங்கிட்ட ஃப்ரெண்டாக இருந்தால் அவனை ப்ராப்பராக மெம்பராக ஜாயின் பண்ணுவோம். ஸோ ஜொர்த்தால் அடிக்கும் போது எங்களுக்கு அப்போ தான் மார்க்கெட் புரியுது. அப்போ தான் எனக்கு நம்ம ஊரில் ரூட்டாக மியூசிக் வீடியோ பண்ணேன், நம்ம ஊருக்கான மியூசிக் வீடியோ பண்ணாதான் கேமே இல்லாமல் நமக்குன்னு எவ்வளோ எப்பிக் கதைகள்லாம் கேட்டு வளர்ந்த தமிழ் பாய்ஸில். தமிழுக்குன்னு ஒரு சர்டன் டைப்ஸ் ஆஃப் கதைகள் இருக்குது, ஒரு கல்ச்சர் இருக்குது. இங்கே போயிட்டு நீ இன்டர்நேஷ்னல் ஹாரி பாட்டர் கதையெல்லாம் வந்து சொல்லிட்டு இங்கே ஒர்க் அவுட்டே ஆகாது. மேபி நியூ ஸ்கூல் பாய்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகும், பட் ஹோலா ஆஸ் அண்ட் மாஸ் ஆடியன்ஸுக்குலாம் இது கம்மியாக ஆகாது. ஆக்சுவலி ஜொர்த்தால ஸ்டார்டிங் நீங்கள் வந்து யூடியூப் வீடியோவாக பண்ணல, இல்லை இன்ஸ்டாகிராம் ரீலாக பண்ணி போட்டிருந்தீங்க, மொட்டை மாடியில் ஒரு வீடியோ மாதிரி. ஆமாம், அதெல்லாம் சூப்பர் கதை மைக். அது எப்படிமா ஸ்டார்ட் பண்ணுறோம், அது வந்து அது என்ன ஆயுத பூஜை. ஸோ எங்கிட்ட இருந்து பெஸ்ட் டூல் வந்து அசல். ஸோ ஆங்கிள் என்னன்னா எங்கள் டூவில் இறக்குறாங்க சாமான ஷார்ப் பண்ணுறோங்கிறது தான் ஆங்கிள். ஓகே, அட்டிகல்ச்சர்னு பேர் வச்சுட்டோம். லாக்டவுன் 1 முடிஞ்சு நான் சென்னைக்கு வரேன். நாகர்கோவிலேருந்து சென்னைக்கு வந்துட்டேன். அடுத்த 2 நான் ஸ்டார்ட் ஆகலை. அந்த டைமில் சீனே நான் ரொம்ப கம்மி. 10 மணிக்கெலாம் வீட்டுக்கு ஓடிடணும், இவ்வளோ ரெகுலேஷன் இருக்கிற டைம். அதுக்கு முந்தின நாள் தான் அசல் ஒரு 5 சாங் காட்டுறான். அதில் இன்னொரு 2-3 சாங் இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஓகே, ஒரு 3-5 சாங் காட்டுறான். இதில் எந்த சாங்கை பிக் பண்ணலான்னு பேசிகிட்டு இருக்கோம்.
இந்த சாங் அப்படியே அசல் பாடுறான் பீட்டில். இப்போ நீங்கள் கேட்குற பீட்லாம் இல்லாமல் சும்மா பாடுறேன் தக்கா தக்கா பக்காத்தா தக்கா தக்கா பக்காத்தானா குரூவியாக கூலாக இருக்குது. நாங்கள் அப்போ ஒரு மூடில் இருந்தோம் அப்படின்னா எல்லா வீக்கெண்டும் ஒரு ரீல் இருக்கணும். ஏன்னா அப்போ டிக்டாக்லாம் வெடி மைக். அப்போ வந்து பீக் ஆஃப் டிக்டாக்ல இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் லாக்டவுன்ல எல்லாம் வேலை இல்லாமல் டிக்டாக் பார்த்து வெளியில இருக்காங்க. ஸோ டிக்டாக்ல ஒரு கண்டென்ட் பிளாஸ்ட்னா ப்ராப்பர் பிளாஸ்ட் அது. ஸோ டிக்டாக்காக தான் ரீலுக்காக தான் ஷூட் பண்ணுறோம். இன்னைக்கு பேசுகிறோம், நாளைக்கு 5 மணிக்கு ரீல் ஷூட் பண்ண போகிறோம். 4 மணிக்கு அசலை கூப்பிட்றாரு, நீ வந்துரு அதை பாட்டை நீ பண்ணு, அதுக்கு நான் ஒரு பீட் எடுத்து வச்சிருப்பேன், கென் 5 மணிக்கு வந்துடுவான், ரெக்கார்ட் பண்ணிடலாம். கரெக்டாக சொன்ன மாதிரி எல்லாம் ஆன் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். நான் வந்து அது என்ன கேமரால ஷூட் பண்ணேன், என்ன மொபைலில் ஷூட் பண்ணுறேன், விவோ மொபைலில் ஷூட் பண்ணுறேன். அந்த ஃபர்ஸ்ட் இது வந்து அப்படியே விவோ மொபைல் என் கை தான் இருக்கும். என் கையே வந்து ஒரு தேங்காய் சுத்தம், தேங்காய் போடும். அசல் வந்து பழைய டைப் ஆஃப் அசல்ல இருப்பான், இப்ப இருக்க அசலா இருக்க மாட்டான்ல. அசல்லாம் பாவம், ஒரு ஒர்க்குலாம் போயிட்டு இருந்தேன், ஒரு கவர்மெண்ட் ஜாபோ சம்திங் போயிட்டு இருந்தேன். ஆமா, அது ஒரு எரா, அந்த எராவே பேசாங்க, நான் விட்டுருங்க. நல்ல எனர்ஜி, இப்ப இருக்கிற மாதிரி நல்ல ஒரு ஆக்டிவான ஹைப்பரான ஒரு பையன். ஸோ சும்மா ஜாலியாக கேஷுவலாக அடித்தோம். வீடியோ பிளாஸ்ட் ரீலாம் பொழக்குது. எனக்கே தெரிஞ்சு ரெஸ்பான்ஸ் மேலே ரெஸ்பான்ஸ் வந்துட்டே இருக்கு. போகிற இடம்லாம் வந்து எப்போ மெயின் வீடியோ அப்படின்னு கேட்டு ப்ரெஷர் போட தங்கிட்டாங்க. ப்ரெஷர் போடும்போதும் ஆஃபர் அப்படியே என்ன தெரியும் பார்ப்பாரு, ப்ரோ நான் சொல்கிறேன் ப்ரோ பண்ணலாம், வெயிட் பண்ணுங்க. எல்லாம் ஃபண்டு கிடையாது, 10 பைசா கிடையாது, அக்ரிகல்ச்சரில் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணணும். இதுக்கு முந்தின அசல் மாப் வந்து மொத்த செலவு 1000 ரூபான்னு நினைக்கிறேன். அசலுக்கு மொத்த செலவு 1000 ரூபா தான், உனக்கு எவ்வளோ எக்ஸ்பென்சிவே கிடையாது. கேமராலாம் அருள் கூல், அவர் தான் அதெல்லாம் ஸ்பான்சர் பண்ணார். மற்றபடி 1000 ரூபா பெட்ரோல் போட்டோம். ஆஃபர் வந்து அந்த கார் எங்கேயோ இருந்து வாங்கிட்டு வந்துட்டாரு, அந்த ஆஃபரோட ஃப்ரெண்டு வந்து அந்த பீஸ்ட் கார் வாங்கிட்டு வந்துட்டாரு. அப்போ நாங்கள் இப்படி ஒரு ஸ்கேம் வச்சுருந்தோம், அந்த ஜாரால போய் ஷர்ட் எடுப்போம், அப்புறம் பிடிக்கல திருப்பி கொடுத்துருவோம். ஆமாம், அப்படிலாம் அந்த ஷர்ட்லாம் அப்படி தான் எடுத்தோம். 5000 ருபீஸ் காசில் எடுத்துட்டு நான் 5000 ருபீஸா அப்படின்னு திருப்பி கொடுத்து ஏதோ 2000 மட்டும் வாங்கிட்டு மீதியை வாங்கிட்டுட்டான்னு நினைக்கிறேன். சம்திங் ஏதோ ஒரு ஸ்கேம் பண்ணோம். சாப்பாடே கிடையாது, அப்படியே மயக்காடுற அளவுக்கு ஷூட் பண்ணிருப்போம். ஸோ ஒன் டே அசல் மாப்லாம் கிராக் பண்ணிட்டோம். இது வந்து ஆக்சுவலி நான் சொல்லிட்டேன், ப்ரோ அந்த மாதிரி பைத்தியாரதமாக ஷூட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி வெடி ரீல்ல பிளாஸ்ட் வெடிச்சிட்டு இருக்கு. ஆக்டர் லாரன்ஸுக்குலாம் பாட்டு பிடிச்சிருக்கு, அவர் இந்த பாட்டை வாங்குற மாதிரிலாம் ஒரு டீல் பேசியிருக்காரு. சம்திங் ஐ நோ இட்ஸ் எப்பிக், இது பண்ணால் ஒழுங்காக பண்ணோன்னு. ஜொர்த்தால எப்படி பார்க்குறேன், ஜொர்த்தால வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் வீடியோவாக பண்ணிடக்கூடாது. வழக்கமாக அங்கே நீ பண்ணான்னு ஒரு லைஃப் ஸ்டைல் வீடியோ இருக்கும், தாத்தா போயிட்டு இருப்பாங்க, குழந்தை நடந்துட்டு இருக்கோம், டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு அந்த ஸ்டைல் ஆஃப் ஒரு வீடியோ இருக்கும். அப்படி பண்ண வேண்டாம், ஒரு டான்ஸ் மெட்டீரியலாக பண்ணலாங்கிறதுல ஒரு பிளான் வச்சுருந்தேன். ஸோ டான்ஸ் நம்பராக பண்ணலாம்னு ப்ராக்டிஸ் கொடுக்குறோம். கௌஷிக் தான் கொரியோகிராஃபர், ப்ராக்டிஸ் கொடுக்குறோம். ஸோ ப்ராக்டிஸ்மே நான் என்ன சொல்கிறேன், ஃபுல் ஸ்ட்ரெச்சுக்கு ப்ராக்டிஸ் கொடு. இந்த 4 பார் இந்த மாதிரி கட்டே இருக்கக்கூடாது. பாட்டே வந்து 2 நிமிஷம் தான் பிளே பண்ணா டக்கு ஃபுல் பாட்டுக்கு வேணும். ஸோ ஒரு ஸ்ட்ரெச்சு கம்ப்ளீட் அடிக்கிற மாதிரி பிளான் பண்ணும் அப்படின்னு சொல்லியாச்சு. லொக்கேஷனில் ஒரு அண்ணன் சொல்லிட்டாரு, டன் தான் வாங்க பார்த்துக்கலான்னு. பட் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, போலீஸ் வந்தால் ஸ்டாப் பண்ணிடுறோம். அண்ட் அன்னைக்கு இருந்த ஃபார்மேட்டே அதான், போலீஸ் வந்தா ஸ்டாப் பண்ணோம். நீ கெஞ்சணும் சார், காலேஜ் ப்ராஜெக்ட்னு ஐடி கார்டை காட்டணும், இந்த மாதிரி அளந்து கெஞ்சி அதுக்கப்புறம் அவன் விட்டானா ஷூட் பண்ணோம். பட் அப்போ இருந்த ஒரு முரட்டு தைரியம், பெர்மிஷன் வாங்காமல் ஒரு கார்பரேஷன் பேஸ்டு கிரவுண்டுக்கு ஃபிலிம் யூனியன்ல இருந்து லைட்ஸு, கேமரா இதான் FX3 கிம்பல்ல ஷூட் பண்ணுறோம். லைட்ஸில் மிரர், விண்ட் ப்ரொப்பலர் பண்ண 5 லேபர் வருவாங்க. அந்த சினிமாவோட பெரிய ப்ரொப்பலர் இருக்குல்ல, 5 லேபர் வருவாங்க. ஸ்கிம்மர் 10x10 ஸ்கிம்மர் எடுத்து வச்சிருக்கிறேன். 10x10 ஸ்கிம்மர் 2 இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்று மேலே கட் பண்ணுறோம், இன்னொன்று அவங்களுக்கு லைட் பண்ணுறோம். மொட்டை வெயில்னால ஸ்கிம்மர் பட்டே வந்து உனக்கு ப்ராப்பர் லைட், ஃபேஸ் லைட் கிடச்சிருச்சு. அது போக இது போட்டால் தூசி அப்படியே பறந்து அப்படியே அவங்க மூஞ்சில் உள்ள டான்ஸரோட முட்டிலாம் ஸ்டிக்காது கேர்ள்ஸுக்கெலாம். ஆனால் எல்லாருமே ஏன் நிற்கிறாங்கன்னா, இந்த பாட்டு வெடி, இந்த மியூசிக் வீடியோ வச்சிருவோன்னு எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ எல்லாருமே 100% எஃபர்ட் கொடுக்குறாங்க. இல்லாமல் நான் ரொம்ப தீவிரமாக இருக்கேன். இதை ஒரு 6 ஷாட்டுக்குள்ளே இதை லாக் பண்ணணும். 6 ஷாட்டு தான். நான் முதலே பாட்டை பிரேக் பண்ணி வச்சுருந்தேன். 1லேருந்து 125 வரை ஷார்ட் 1, 25லேருந்து 40 வரை ஷார்ட் 2, அந்த மாதிரி ஒரு பிரேக் டவுன் பண்ணி வச்சுருக்கேன். பிரேக் டவுன் ஒரு பிரேக்குக்கு நடுவில் ஒரு டிரான்சிஷன் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஷூட் பண்ணுறோம் 10 மணிக்கு அரசாங்கத்துலேருந்து ஆட்கள்லாம் வந்துட்டாங்க. கார்பரேஷன் வந்து ஷூட்டே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நானும் பண்ணிட்டேன். ஆஃப்ரோ சும்மா தான் இருந்தார், ஆசல் தான் நடிச்சிட்டு இருந்தான், நான் ஷூட் பண்ணுறேன். ஆஃப்ரோ சும்மா வேடிக்கை தான் வந்திருந்தார். ப்ரோ இதை போய் டேலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். ஆஃப்ரோ தூக்கிட்டு ஸ்டேஷன் கொண்டு போயிட்டாங்க. ஆஃப்ரோவும் நம்ம சூரஜையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆஃப்ரோ அங்கேருந்து பேசி போராடிட்டு இருக்காரு. ப்ரோ இன்னொரு ½ அன் ஹவருக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியும், அப்புறம் கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். ப்ரோ மதியானம் உங்களுக்கு 2 மணிக்கு ஒரு ஷாட் இருக்கு, அதுக்கு மட்டும் வந்துட்டு போக முடியும் ப்ரோ அப்படி இப்படின்னு பேசி கடைசி என்ன சொல்கிறோம், ஷூட்டு முடிஞ்சோன்னா காசு கொடுத்துரும். அந்த மாதிரி ஏதோ ஸ்கேம் பண்ணி கொஞ்சம் ஒரு 10,000 ரூபாய் 5,000 ரூபாய் கொடுத்துட்டோம். இல்லாமல் ஷூட்டில் என்ன பிரச்சனைனா,
ஃபர்ஸ்ட் ஷாட் ஓகே ஆகிறதுக்கு 23 டேக் ஆயிடுச்சு. அந்த இதுல டவுன்ல வந்து அந்த டீ கிளாஸ் அந்த ஷாட்டு ஓகே ஆகிறது 23 டேக். கொரியோகிராஃபர் வந்து இவன் கௌஷிக் வந்து என்ன சொல்லுவான், ப்ரோ கேர்ள்ஸ்லாம் கொஞ்சம் பாருங்க ப்ரோ. எனக்கு என்னன்னா மொத்தம் 6 ஷாட்டு தான். முதல் ஷாட்டு வர்றதுக்கு மதியானம் ஆனாலும் பரவாயில்ல, மீதி ஷாட் எனக்கு தெரியும். அண்ட் காம்ப்ரமைஸ் பண்றோம்னா அப்புறம் பண்ணிக்கலாம். மியூசிக் வீடியோ பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் 1 minute பல்ஸா இருந்தாலே தப்பிச்சிரும் மைக். ஏன்னா எனிவேஸ் நீ யூடியூப் அல்காரதம் பார்த்தோன்னா வெட்டிங் மியூசிக் வீடியோ கட்சி சேரக்கே பார்த்தோன்னா ஸ்டார்டிங்ல பார்த்து பாதியில ஸ்கிப் ஆயிருப்பானுங்க, பாதியில விட்டு போயிருப்பானுங்க. அந்த ஸ்டார்டிங் 1 minute ஆஃப் ஹோல்டிங் தான் இந்த கிராமர் இல்லை. ஸ்டார்டிங் 10 செகண்ட்ல நீ மிஸ் பண்ணிட்டேன்னா ஸ்க்ரால் தட்டி விட்டு போயிடுவானுங்க கரெக்டா. ஸோ அந்த 1 minute வேற வழியே இல்லை, நீ ஹோல்ட் பண்ணி ஆடணும். ஸோ எப்பவுமே அந்த ஃபர்ஸ்ட் 1 minuteல எனர்ஜி ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். இதில் வந்து அந்த 1 shot வேணும்னு சொல்லி 1 shot கீழே போய் அந்த கப்பு டிக்கிட்டு அதில் ஆள் மேனுவலாக கீழே ஒருத்தனை வச்சு அதை ட்ரிகர் பண்ணி அங்கேருந்து போய் அரசியல் அங்கேருந்து ரிவர்ஸில் வந்து ஃப்ளிப் ஆகி அந்த ஸ்டெப் ஆடணும்ல. ஒரு 23 ஷாட்டு கேர்ள்ஸ்லாம் அப்படி கையெல்லாம் பிங்க் ஆயிடுச்சு அடித்த வெயிலுக்கு. பட் அட்டின்னு அடிச்சு அந்த ஒரு ஷாட் கிடச்சோன்னா ஹாப்பி. ஒரு ஷாட்டும் சென்டரில் இருக்க மாட்டான், கொஞ்சம் தள்ளி இருப்பான். அவனை ஹெட் ஸ்டெபிளைஸ்லாம் பண்ணி நடுவில் வச்சு ஹெட் ஸ்டெபிளைஸ் வந்து அதுக்கு முன்னாடி இருந்திருக்கான்னு எனக்கு தெரியல. பட் அது ப்ராப்பராக யூட்டிலைஸ் ஆன அதில் மட்டும் டான்ஸ் ஃபுல்லாக அந்த ஃபுல் பார்ட் வந்து ஸ்டெபிலைசேஷன் மேக்ஸிமம் யூஸ்டு மைக். இந்த நார்மல் நேக்கட் ஐஸ் விச் இஸ் நார்மல் பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து இது என்ன ஏதோ இருக்கு, புதுசா இருக்கு அந்த மாதிரி இருக்கும். சினிமால இந்த மேட்டர் கிடையாது இல்ல, ஸ்டெபிலைசேஷன் வேற மாதிரி யூஸ் பண்ணுவாங்கன்னு. ஏன் நம்ம வந்து தலை மட்டும் அசல் தலை மட்டும் ஒரே இடத்துல இருக்கும், பாடி மட்டும் ஆடுவா, என்னடா இது அப்படின்னு பார்க்க தங்கிட்டானுங்க. வாட் போட்டு அன்னைக்கு எங்களுக்கு தெரிஞ்சிச்சு பிளாஸ்ட். நைட்லாம் நாங்கள் பார்ட்டி பண்ணி வெட்டிக்க விட்டுட்டு இருக்கோம். கேம் ஆன் அப்படி ரீல்ஸில் போச்சு, பற்றிக்கிச்சு. அப்புறம் சினிமா லாரன்ஸ் மாஸ்டர் அதை பார்த்தாரு. அப்புறம் நிறைய ஷோஸ் அப்போ பிகேன் விட்டு இன்டர்வியூ எல்லா இடத்துக்கு போனேன். நான் ஆக்சுவலி இன்டர்வியூலாம் கொடுக்கல. நான் அப்பவும் ஒரு என்ன இவ்வளோ தானே பண்ணியிருக்கோம், இன்னும் பெருசாக ஆஸ்கர் லெவலுக்கு போனதுக்கப்புறம் இன்டர்வியூ கொடுப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் மற்ற அதெல்லாம் செட் ஆகாது, இப்போலாம் கொடுக்க தொடங்கிட்டேன். ப்ரோ ஸோ மேஜர் ஃபக்கப் ஏதாவது தான் இருக்குது உங்களுக்கு ஷூட்டில் நீங்கள் டைரக்ஷன் பண்ணும் போதில் அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? என் ஸ்டைலே வந்து எவ்வளோ ஃபக்கப் ஆனாலும் அதை சால்வ் பண்ணுற ஒரு மெத்தடில் வருவேன். பட் ஆயிருக்கு, மேஜர் ஃபக்கப்லாம் ஆயிருக்கு. அது அந்த எரரை ரிக்கவரே பண்ண முடியாதுங்கிற மாதிரி எரர் ஆயிருக்கு. ரிக்கவருக்காக என்ன பண்ணுவேன்னா அந்த பட்ஜெட் போக நான் சொந்த காசுலாம் போட்டு அதை ஷார்ட் பண்ணி கொடுத்துட்டு தவிர இதுவரை நான் பண்ணி ப்ரோ இது இல்லை ப்ரோ முடியாது ப்ரோ அப்படின்னு சொல்லி ட்ராப் ஆனதே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ரீசெண்டாக கூட இப்போ ஒரு மியூசிக் வீடியோ 12 lakhs பட்ஜெட் முடிக்கும் போது 13.5 lakhs வந்துடுச்சு. உங்கள் கை காசு தான் போட்டீங்க அப்போ? அஃப்கோர்ஸ் என்ன பண்ண முடியும், அதுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா பேர் கெட்டு போயிடும். இல்லாமல் பேர் கெட்டுற கூட விட்டுருங்க, ஒரு பீஸ் ஆஃப் கண்டென்ட்டே இருக்காது. இந்த ஃபக்கப்புமே என்னால் தானே வச்சு என்னால் இந்த சென்ஸ் கால்குலேட் பண்ணும்போது தப்பாக கால்குலேட் பண்ணியோ சம் எரர்னாலேயோ நடந்திருக்கும். மேக்ஸிமம் அதை யார் அதை அந்த பெயின் அந்த கஷ்டத்தை பேர் பண்ணுவோன்னா நான் இபி வித்யாக்கா நாங்கள் 2 கட்டெல்லாம் கம்மியாக எடுத்துப்போம், இல்லை எடுக்கவே மாட்டோம். இல்லை 1.5 லட்ச ரூபா போடணுன்னா நான் காசு போடணுன்னா நான் போடுவேன். இந்த மாதிரி அஃப்கோர்ஸ் நடக்கும்ல. அதான் இந்த சீனே அதானே. ஏன்னா இப்போ மியூசிக் ப்ரோக்ராமிங் இல்லை வேறு எதுனாலும் கம்ப்யூட்டரில் பண்ணுவீங்க, நல்லா இருக்குன்னா ஆக்டிவேட் ஆகும், நல்லா இல்லைன்னா திருப்பி இன்னொரு நாள் முதலேருந்து பண்ணலாம். 9 மணிலேருந்து நைட் 9 மணிக்குள்ளே 18 லட்ச ரூபா பேர்ன் ஆயிரும்ல. இப்போ இலுமினாட்டிலாம் நைட்டு 7 மணிலேருந்து நெக்ஸ்ட் டே காலைல 5 மணிக்குள்ளே 16 lakhs பேர்ன் ஆயிரும்ல. அவ்வளோ 200 ரூபா இருப்பானுங்க, அவ்வளோ ஜிப் இருக்கும், அவ்வளோ கேமரா இருக்கும், அவ்வளோ டெக்னீஷியன், டான்சர், செட்டு, லொட்டு லொசுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நீ வந்து இல்லை ப்ரோ அப்படின்னு பேசவே முடியாது, பண்ணியே ஆகணும், இல்லைன்னா சாவடிச்சிருவானுங்க. ஸோ அங்கே நீ இதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இது நடக்குது நடக்கலை அவுட் எங்கே அப்படி தான் கேட்பாங்க. ஸோ you need to be ready for that. நீங்கள் பண்ணாமல் ஏதாவது மியூசிக் வீடியோ ரிலீஸ் ஆகாமல் இருக்கும்? கன்ஃபார்ம் அப்படி எவ்வளோ இருக்கும், அட்லீஸ்ட் ஒரு 10 ரிலீஸ் ஆகாமல் இருக்கும்ல. அசால்ட்டாக 10 இருக்கும். 10 வந்து ரிலீஸ் ஆகிருக்கும் எனக்கே தெரிஞ்சிருக்காது, அந்த மாதிரி கூட சில இருக்கு. அதான் சொல்கிறேம்மா, எனக்கு கவுண்டே நான் லாஸ்ட். எனக்கு கடைசியாக நான் இருக்கும்போது 75 வரை நான் எண்ணினேன். இந்த மாதிரி நண்பன் இறந்துட்டான்னு சொல்லிட்டு அதுக்கு சாங் பண்ணுவாங்க. மலேசியாவில் அது ஒரு கல்ச்சர். இப்போ இங்கே கானாவில் பண்ணுவாங்க. ஃப்ரெண்டு ஏதாவது இறந்துட்டாருன்னா அந்த ஃப்ரெண்டுக்கு என் ஃப்ரெண்டுக்கு அந்த மாதிரி சம் கானாலாம் இருக்கும். ஸோ அப்படிலாம் மலேசியாவில் அந்த டைப்ஸ் ஆஃப் பாட்டு பண்ணியிருக்கேன். அங்கே டெக்னிக்கலாக தெரிஞ்சவங்க யாருமே அதை அவ்வளோ கம்மி ரிஸ்க்கு எடுக்கவே மாட்டாங்க. சம்பளமே 2000 கேட்பாங்க. நான் வந்து இது ஒரு ஜாலிக்கு தான் பண்ணுறேன். எனக்கு மலேசியாவை சுற்றி பார்க்குறதே வந்து ஃபன்னு. அப்புறம் நானும் அருளுக்குள்ளே என்ன பண்ணுவோம், 1000 வெள்ளி கிடைக்கலாம் கூட இறங்கிடும். ஏன்னா அந்த 1000 வெள்ளி எடுத்துட்டு கெசினோ போயிடும், கேம்பிள் பண்ணி சில நேரத்தில் அப்படி ஒரு அடித்தோம் மைக்.
ஒரு சின்ன ஒரு என்ன 5000 வெள்ளி ப்ராஜெக்ட்டுக்காக இங்கேருந்து நானும் அருள்குள்ள போனோம். ஓகே, ப்ரொடக்ஷன் முடிஞ்சு கைக்கு வந்தது வந்து ஆளுக்கு எனக்கு ஒரு 1500 ரிங்கெட் வந்திருக்கும். அதுலேயும் ஒரு 500-600 ரிங்கெட் போஸ்ட்டுக்கு. ஓகே, ஒரு 500 ரிங்கெட் எனக்கு. நான் அதுவும் ப்ராஃபிட்டில் நான் ஒரு 3 நாள் 4 நாள் ஒர்க் பண்ணதுக்கான கட். ஓகே, சேலரி வந்திருக்கும். அருள்குழுக்கு அந்த மாதிரி ஒரு 1000 ரிங்கெட், அவர் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கொண்டு 1000 ரிங்கெட் வந்திருக்கும். இவ்வளோ தான் எங்களுக்கு வந்திருக்கும். அதனால ஒரு திமிரில் எடுத்து இருக்கிற காசை போட்டு அடிப்போம். அப்படி ஒரு அடித்தோம். அருள்குழு வந்து 1000 வெள்ளி போட்டு, 1000 வெள்ளி கூட இல்லை, அதோட கம்மியாக போட்டு 10,000 வெள்ளி, 2 லட்ச ரூபாய், 2 லட்சம் அடிச்சு திருப்பி டிக்கெட் எக்ஸ்டெண்ட் பண்ணி வெட்டிங்க விட்டோம் ஒருக்கா. இன்னொன்று, அந்த குருட்டு தைரியம், அந்த ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்னஸ்லாம் தான் இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஹட்ரில்ஸ் வந்தாலும் ஒரு மேட்ரே இல்லாமல் தூக்கி போட்டு சவுட்டுறது காரணம் என்னன்னா, எவ்வளோ பார்த்துட்டோம், இது ஒரு மேட்ராங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ யா, இட் வாஸ் ஃபன். சரி, நீங்கள் எப்படி இதுக்குள்ளே வந்தீங்க கிரியேட்டிவ் க்ரௌட் பாய்ஸ்? கதையா சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி. ஆனால் நான் எப்படி உங்களை எனக்கு எப்படி தெரியும் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? யோசிச்சு பாருங்க. எனக்கு வந்து ஆக்சுவலி ஒன்று எப்படி தெரியும், அபிஷேக் மூலமாக தெரியும். ஒன்று டேரெக்டாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீ இன்னும் ஒருத்தன் இருக்க அப்படிங்கிறது தெரியும். நம்ம எந்த ஷூட்டில் மீட் பண்ணோம்? ஏடிகே ஷூட்டுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் கால் பண்ணியிருந்தீங்க. இந்த மாதிரி தினேஷ் ப்ரோட நம்பர் வாங்கி நீங்கள் வந்து அப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், இன்டர்ன்ஸ் அந்த மாதிரிலாம் ஆள் தேடிட்டு இருந்தீங்க. நீங்கள் கால் பண்ணி பேசணும். அப்புறம் வந்து வந்தேன், கீழ்பாக்கு தான் வந்தேன். அந்த ஜூஸ் ஷாப் இருக்குல்ல, ஆமாம், அங்கே நீங்கள் ஆஃப்ரோ அசல் விக்கி பாப்பா இருந்தார். இதுவரை எடிட் போயிட்டு இருந்துச்சு, இதுவரை ஸ்லீப்பிங் எடிட். உங்கள் வீட்டில் தான் சிஸ்டம் போட்டு எடிட் பண்ணிருந்தாரு. அப்போ தான் வந்து மீட் பண்ணேன். ஆஃப்ரோ கிட்ட நீங்கள் வந்து சொன்னீங்க இந்த மாதிரி ஒரு பாய் இருக்காரு அப்படின்னு. நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டாஸ்க் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தீங்க, இதை பண்ணி கொடு ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஏடிகே ஷூட் வந்தேன், அமக்கலம். ஓகே, அமக்கலம் தான் அவனோட பெரிய ஷூட்ல. ஆமா, அமக்கலம். ஐயோ அப்பா, அது நிறைய, அதுவும் 150 மேல இருந்திருக்கும்ல, 150 இருந்திருக்கும். 150. அது இல்லாம ஹீட் சம்மர். ஆமா, கரெக்டா வெயில்ல சம்மர்ல அதை வந்து ஒரு மொட்டை தரையில எடுத்தோம்னா அது வந்து ஒதுங்க கூட இடம் இருக்காது. அந்த ஹீட் இது வேற, பக்கத்துல அந்த பால் ஃபயர், பால், குப்பை. டான்சர் மட்டும் 75 பேர். டான்சரே பாதி பேர் ஓடிடுவானுங்க, வெயில் தாங்க முடியாது. அவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க, அவங்களை கூட்டு வர வரணும். எங்கடா இருக்கீங்க? ஒருத்தங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, ஒருத்தங்க அடி போயிடுச்சு. அப்பா, அந்த மாதிரிலாம் நிறைய பார்த்துருக்கேன் என் ஷூட்ல. இதுவரை இது ஏசி கூல்னால ஒருத்தனுக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு. இந்த மாதிரிலாம் நடக்கும்ல. ஏசி கூல்னால ஒருத்தர் தீ ப்ளோ பண்ண வந்திருந்தார் ஒரு ஆடு ஷூட்டுக்கு. அந்த வாயில பெட்ரோல் வச்சு அப்படின்னா தீ வரல, அந்த மேட்டருக்கு வந்தார். ரொம்ப ஏசி கூலிங் வச்சிருந்தேன்னா அவருக்கு கூலிங் செட் ஆகாது போல, என்கிட்ட சொல்லவே இல்லை, ஃபிக்ஸ் வந்துருச்சு. ஒரு டான்சர் பையனுக்கு வந்து இந்த லைட்டு ஃபிளிக்கரான எப்லிப்சி, சொல்லவே இல்லை, லைட்டாக மயக்கம் வர மாதிரி இருந்துச்சு ப்ரோ, திடீர்னு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்கிறான். டேய், மாதிரிலே சொல்லியிருக்க வேண்டியதானே, ஜெயிலுக்கு போயிருவேன். அது மாதிரி இதெல்லாம் எல்லாமே நடக்குமாய். ஸோ நாங்கள் வந்து ஒரு ஷூட்டுக்கு அப்புறம் ஒன்று கிராக் பண்ணிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் தான் ப்ரொடக்ஷன் மேனேஜர் வைக்கணும், இது மாதிரி ஆபத்துனா அவங்க தான் நம்மளை சால்வ் பண்ணுவாங்கிற கேமே எனக்கு அப்போ தான் தெரியும். அதுக்கு முன்னாடிலாம் எதுக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜர், நமக்கு தான் எல்லாமே தெரியும்னா டேரெக்டாக வெண்டாஸ்ட்டை பேசிடுவேன். யூனியனே கிடையாது, யூனியன் பண்ணுற வேலையை நான் பண்ணிடுவேன். மேனேஜர் வைக்கிற ஒரு ரீசன் என்னென்னா, ஏதாவது ஒரு ஆக்சிடென்டல் ஏதாவது நடந்துச்சுன்னா ஒரு யூனியன் உங்களுக்கு ஒரு ஃபேவர் பண்ணும். இந்த சும்மா 5000 ரூபா 6000 ரூபா தான் உங்களோட சம்பளம், அதனால ஒரு 18 லட்சம் ரூபா ப்ராஜெக்ட் ஃபக் ஆயிடக்கூடாதுல்ல. அமக்கலங்க அப்புறம் வேணாம் பேபி, அதுக்கப்புறம் தானே வேணாம் பேபி. வேணாம் ஜாலியான ஷூட். வேணாம் பேபியும் வந்து ஒரு கிளப்புக்குள்ள போய் ஷூட் பண்ணோம். பஸ்ட் பிரச்சனை ஆயிடுச்சுல, பிரச்சனை. கிளப்புக்குள்ள ஷூட் பண்ணா அதுக்கு முன்னாடி நான் பினிமல் சஜஸ்ட் பண்ணேன். 15 ரூபாயோ 12 ரூபாய்க்குள்ள பிளான் பண்ணிட்டு இருந்தோம் வேணாம் பேபி. அப்போ ஒரு கிளப், ஒரு இருக்கிற ரெடிமேடான ஒரு கிளப்பு கிடச்சி ரொம்ப சீப்பான ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு ஆக்டிவேட் பண்ணிட்டோம். அவங்ககிட்ட என்ன பண்ணிட்டோம், அவங்ககிட்ட வித்யாக்கா தான் இபியா இருந்தாங்க. அப்போ வித்யாக்கா வந்து சின்ன ஷூட் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாங்க. பட் ஆக்சுவலி உள்ள போனது சினிமா டீம். சினிமா டீம் ஆக்சுவலி சினிமா சூப்பர் தான், நம்ம பாய்ஸ்லாம் பெட்டி தான். பட் ஒரு இடம் கிடைச்சதுக்கு அப்புறம் ஷூட்ல மட்டும் தான் ஃபோக்கஸ் இருக்கும், தவிர இந்த பேக்ல என்ன நடக்குங்கிற யாருமே பார்க்க மாட்டாங்க. லைட்ல இருந்து ஆர்ட்ல இருந்து யாருமே பார்க்க மாட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கேமராமேன் கேட்கறாங்க, அந்த விண்டோ ஃபுல்லா வேக்ஸ் பண்ணுங்கன்னா அப்படியே வேக்சின் எடுத்து அந்த விண்டோ எல்லாம் தடவிடுவாங்க. சலன் பண்ணணும்னா பண்ணுவாங்க. மிர்ச்சி பல்ப்ஸ்லாம் போட்டிருக்காங்க, இது நல்லா இல்லையா டக்குன்னு போய் அவனை ஒருத்தன் கட் பண்ணி விட்டான். செடியெல்லாம் டெக்கரேட் பண்ற மாதிரி வச்சிருந்தாங்க, அதெல்லாம் கட் பண்ணி. ஜிவி நடிச்சிருந்தாரு. ஜிவி அப்படியே ஒருத்தர் முறைச்சு பார்த்துட்டே போனாரு. ஜிவியை முறைச்சு பார்த்துட்டே போறாரு. ஏன்னா அந்த ஓனர் அவர் வந்து காண்ட்லியே இருக்காருன்னு நினைக்கிறேன். முறைச்சு பார்த்துட்டே போனாரு. நானும் ஓகே சில்லுன்னு விட்டாச்சு. கரெக்டா முடிஞ்சு நான் கரெக்டா எனக்கு தெரிஞ்சிருச்சு ஏதோ ஒரு பேட் வைஃப் வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன். அண்ட் நான் 9 hours 10 hours உரிச்சு செத்து டெத்து வேலை செஞ்சிருப்பேன். ஸோ என் வேலை முடிஞ்சோடனே ஜிலோ எஸ்
சக்குன்னு வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கே வருது. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஃபோன் வருது. யாருக்கு கால் பண்ணா? நீ இருந்தியா? 4 மணி நேரம் ப்ரோ. நானு தினேஷ் வித்யாக்கு 4 மணி நேரம், ஒரு 10-11 மணி ஆச்சுன்னு நினைக்கிறேன் அப்போ கரெக்டா. அப்புறம் அதான் ஒரு 4 மணி நேரம் அங்கதான் இருந்தோம். பொருள் எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க, லாக் பண்ணி வச்சுட்டாங்க, செஞ்சுட்டாங்க. ஒரு 4 ஓனர் வந்து வச்சு புள்ளி பண்ணி நான் தினேஷன் எல்லாம் அந்த வேக்ஸோட வச்சு நாங்க போட்ட அந்த வேக்ஸை வச்சு. பட் ஆக்சுவலி அதுதான் பிரச்சனை. ஏன்னா இவ்வளவு பெரிய ஷூட் நடக்குதுன்னு தெரிஞ்சிருந்தால் அந்த ஓனரும் மென்டலி ப்ரிப்பேர் ஆயிருப்பாங்க. இல்லைன்னா முதல்ல வேணாண்டா வெளியே போங்கடான்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. இப்போ அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் இப்போ நாங்களே வந்து ஒரு ஸ்பாட்டுக்கு போகும்போது ப்ரோ இவ்வளோ பேர் இருப்பாங்க, இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிடுவோம். பட்ஜெட்லேயே பஃபர் வச்சிருவோம். கன்ஃபார்ம் நம்ம பாய்ஸ் போனால் 4 மீட்டர் உடைப்பானுங்க, நாங்களே மென்டலி ப்ரிப்பேராக இருப்போம். அந்த உடைச்சதுக்கெல்லாம் காசு போடணும்னு சொல்லி அதே பட்ஜெட்லாம் இருக்கும். முன்னாடிலாம் அப்படி இருக்காது. கடைசி ஒரு பைசா வர பிளான் வச்சிருப்போம். அது அங்கே கொடுக்கணும், இது இங்கே கொடுக்கணும், இங்கே கொடுக்கணும், மியூசிக் எடுக்கணும், வெடிக்கிறோம், பணக்காரனாரம், இந்த மாதிரி ஒரு மோடில் போயிருப்போம். அங்கே போனால் எல்லாமே தலைகள் நடக்கும், லாக். பட் யா மியூசிக் வீடியோ, ஆனால் நல்ல மியூசிக் வீடியோ. அன்னைக்கு நைட்டு எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். ஷூட் பண்ணி அப்படியே எடிட் பண்ணி ஜிவி கேரவானில் ட்ரெஸ் மாற்றும் போது கான்ஸ்ட் வந்தார், இதுதான் மியூசிக் வீடியோ. நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஸோ கூல். நிறைய பார்த்துருக்கீங்க. எல்லா டைப் ஆஃப் பிரச்சனை எனக்கு தெரியாம. பிரச்சனையை விட எனக்கு என்னன்னா, நான் இன்டர்ன்ஸ் எல்லாம் நிறைய ஒரு இன்டர்ன்ஸ் எனக்கு ப்ரோ ஜாயின் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. பட் செட்டு பார்க்காத பாய்ஸை நான் செட்டுக்குள்ளேயே விட பயறது காரணம் என்னன்னா, கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் அவ்வளோ ப்ரொஃபஷனல் செட்டில் அதுல இருந்து உயிர் சேதாரமே ஆயிரும். தப்பா ஒரு ஃபியூஸ்ல கை வச்சா செத்துருவான். ஸோ அந்த பாய்ஸ்ல என்ன பிரச்சனைனா, என்ன இம்ப்ரெஸ் பண்ணணும், அண்ணனை இம்ப்ரெஸ் பண்ணணும்டா அப்படின்னு சொல்லி என்ன சொன்னாலும் ஏடா மோனே ரங்கன் சேட்டா, அந்த மாதிரிதான் ரங்கன் சேட்டாக்கு அம்பான் மாதிரி ஏதாவது பயங்கரமா பண்ணணும்னு சொல்லிட்டு ஏதாவது கொலாப்ஸ் பண்ணி விட்டுருவானுங்க. அது பெரிய லாஸ்ட்ல போய் முடிஞ்சிடும். அதனால கொஞ்சம் செட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாதான் கொஞ்சம் சேஃப். சப்போஸ் என் டீம் வந்து ஒரு 5 ஏடி, ஒரு அசோசியேட் டைரக்டர், ஒரு கோ டைரக்டர், இந்த மாதிரி ஒரு பெரிய டீம் இருந்துச்சுன்னா இந்த குட்டி இன்டர்ன் பாய்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணலாம். என் செட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே ஆட்களையும் வச்சிருக்க மாட்டேன். எனக்கு அந்த பல்ஸே எனக்கு பிடிக்காது. ஒரே ஒரு ஆள் வச்சிருப்பேன். அது எதுக்குன்னா, இந்த மேக்கப்புக்குன்னு ஆர்டிஸ்ட் போவாங்கல்ல, ரூமுக்குள்ள போய் கதவை போட்டு ஸ்லோ ஆயிடுவாங்க. அவங்கள கதவை தட்டி அடிச்சு பண்ணிட்டு இருப்பேன். அமகலம் ஷூட்லாம் அதான் பண்றேன். அதுதான் மேக்சிமம் எனக்கு தேவைப்படுற ஃபோர்ஸே வந்து என்னன்னா, ஏன்னா செட்டை நான் இங்கே ஸ்பீட் பண்ணிட்டே இருப்பேன். ரெடி பண்ணிட்டீங்களா, லைட்டு முடிஞ்சா என்னாச்சு நான் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே போய் அடிச்சு அவங்கள கூட்டு வர்றதுக்கு ஒரு ஆள் தேவை. பார்த்துருக்கேன். மைக் அவங்க ரெடியாக சொல்லு வர சொல்லு ப்ரோ. இப்போ வந்து நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் நான் கேட்கணும்னே இருந்தேன். இப்போ ஏஐ வருதா உள்ள இந்த ஃபீல்ட்? ஏஐ எல்லாம் வருதா? இப்போ வந்து அதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு இப்போ பாதி பேர், இப்போ நாங்களாம் பார்க்குறது எப்படின்னா, எடிட்டர்ஸாக இந்த சைட்லேருந்து பார்க்கும்போது ப்ரீமியர்லேயே உட்காந்து கட் பண்ணுறதுக்குனே ஒரு டூல் வந்துருச்சு. ஏஐல இப்போ உட்காந்து எங்கள் வேலையை சாப்பிட்டு போகிற மாதிரி ஒரு டூல் வந்துட்டு இருக்குன்னு நாங்கள் எங்கள் ஜாபுக்கு வந்து ஃபேர் பண்ணுறோம். நீங்கள் வந்து எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஏஐ வருது வந்து? இப்போ என்கிட்ட கேட்டா, நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ உனக்கு ஏஐ மட்டும் தானே வந்திருக்கு, நான் என்னெல்லாம் வந்திருக்குன்னு சொல்கிறேன் இல்லை, கரெக்டு தானே? ஃபர்ஸ்ட்டு ஃபோக்கஸே கிடையாது. அப்புறம் ஆட்டோ ஃபோக்கஸ் வந்துச்சு. கரெக்டா? ஃபர்ஸ்ட் நீ மேனுவலாக ஃபோக்கஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி 5Dல ஷூட் பண்ணா, 5D டைம்லேயே வந்துட்டேன்ல. 5Dல தான் என்னோட ஸ்டார்டிங்லாம் ஷூட் பண்ணிட்டேன். 5D வந்து 15 நிமிஷம் ஷூட் பண்ணால் ஐஸ் பாக்ஸில் வைக்கணும், பாடி ஹீட் ஆகும். கரெக்டாக? இப்போ இந்த கேமரா மாதிரி ஓகே, ஆஃப்டர் எஃபெக்ட்னு ஒரு சீனே கிடையாது. அப்புறம் மெதுவாக ஆஃப்டர் எஃபெக்ட்டுக்குள்ள வந்தானுங்க. ஆஃப்டர் எஃபெக்ட் இருந்துச்சு, பட் இவ்வளோ பாப்புலர் கிடையாது. ஆஃப்டர் எஃபெக்ட் இருந்துச்சு. ஆஃப்டர் எஃபெக்டில் ரோட்டோலாம் பண்ணுறதுக்கு மொத்தமே 4 பேர் தான் இருப்பாங்க. அப்புறம் ரோட்டோவுக்கு வந்தாங்க. இப்போ ரோட்டோ தொட்டா ரோட்டோ ஆயிடுது. இப்போ ஐஃபோனில் ஹோல்டு பண்ணால் ரோட்டோ ஆயிடுது. கரெக்டா? ஸோ அந்த மாதிரி புதுசாக வந்துட்டே தான் இருக்கும், இது நடந்துகிட்டே தான் இருக்கும். பட் நான் எப்படி பார்க்குறேன்னா, இது எல்லாத்தையும் கற்றுக்கிறதுக்கு ஒரு பேஸ் அறிவு இருந்தால் போதும். இப்போ எனக்கு வந்து நான் ஆஃப்டர் எஃபெக்ட் சாஃப்ட்வேரில் நான் உட்காந்து அட்லீஸ்ட் ஒரு 4 வருஷம் இருக்கும். எனக்கு கன்ஃபார்மாக பேசிக் ஆஃப் ஆஃப்டர் எஃபெக்ட் என்னன்னு தெரியும், ட்ராக்கிங்னா என்னன்னு தெரியும், ரோட்டோனா என்னன்னு தெரியும், எக்ஸ் லேயர் ஒய் லேயர் என்ன பண்ணணும்னு தெரியும். ஸோ இதுக்கப்புறம் ஒரு 30 வருஷம் வர்ற டெக்னாலஜிக்கும் இந்த ஃபண்டமெண்டல்ஸ் வச்சு தானே இருக்க போகுது. கண்டிப்பாக ஃபண்டமெண்டலை எவனாவது மாற்ற முடியுமா? இன்னும் இப்போ கேமரானா லென்ஸு, ரெக்கார்டு, அவுட்டு, சிப்பு, இந்த மாதிரி தானே. ஸோ இந்த ஃபண்டமெண்டல் தெரிஞ்சா எனக்கு தெரிஞ்சு மற்றதுக்கு அப்புறம் நீ என்ன வந்தாலும் அடாப்ட் பண்ணிடலாம் தான். அடாப்ட் பண்ணணும், அதுதான். இப்போ நல்ல ஒரு இளையராஜா ஸ்டேஜில் யுவன் சார் சொல்லியிருப்பாரு, எலக்ட்ரானிக் மியூசிக்கும் ஒரு மனுஷன் அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. அதேதான். எல்லாம் வந்து டூல் தானே. நீங்கள் பண்ணதுலேயே உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் வீடியோ உங்களுக்கு ஃபேவரட்னா? எனக்கு வந்து நான் ஸ்டார்டிங்லேருந்து அதான் சொல்கிறேன், ஐயோ தான் எனக்கு பிடிச்சி. இப்போ வரைக்கும் ஐயோ தான் எனக்கு பிடிச்சி. தனி ஃபீல். ஐயோ நானே ஷூட் பண்ணேன் மைக்.
ஐயோ வந்து எப்படி ஷூட் பண்ணணும்னா ஐயோ வந்து கேமரா ஆங்கிலே மாற்றிருக்க மாட்டோம், இப்படியே தான் இருக்கும். ஆமா, அந்த வெஸ் ஆண்டர்சன் ஸ்டைல் கொஞ்சம் அந்த மாதிரி ஷூட் பண்ணோம். இல்லாமல் அதோட பிளேஸ்மெண்ட் எல்லாம் சென்டர் பிளேஸ்மெண்ட்டாக இருக்கும். பேசிக்காகவே என் மியூசிக் வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வந்து அந்த ரூல் ஆஃப் தேர்டில் இருக்க மாட்டாங்க, சென்டரில் இருப்பாங்க. ஏன்னா காலேஜ் படிக்கும் போதெல்லாம் ரூல் ஆஃப் தேர்டு தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் படிச்சிருந்தேன். அப்படிதான் படிச்சிருப்பீங்க, ஃபிலிம் ஸ்கூல்லாம் போனீங்கன்னா அப்படிதான் படிச்சிருப்பீங்க. ஐயோ வந்து கம்ப்ளீட்டா நடுவிலே இருந்திருப்பாங்க, ஃபுல்லா நடுவிலே இருந்திருப்பாங்க, ஃபுல்லா ஒரே ஹைட், கேமரா வந்து இந்த ஹைட் இந்த ஆங்கிலே இருந்திருக்கும். அதுதான் திங்க் மியூசிக்கோட ஃபர்ஸ்ட் மியூசிக் வீடியோ. ஏன்னா எனக்கு அப்போ இந்த செட்டப்பே தெரியாது. திங்க் மியூசிக் இந்த மாதிரி ஒரு சீனே எனக்கு தெரியாது. கிருஷ்ணா தான் பேசணும், வழக்கமாக நான் டீல் பேசுவேன், அதில் எம்எஸ் கிருஷ்ணா தான் டீல் பேசி, எம்எஸ் கிருஷ்ணாவுக்கு ஒரு ரெக்யர்மெண்ட் ஆஃப் மியூசிக் வீடியோ இருக்குது. அதுக்கு முன்னாடி அவருக்கு நான் ஒரு இன்னொரு பாட்டு பண்ணியிருந்தேன். இப்போ பாட்டு பேர் என்னது மறந்துட்டேன். எனிவேஸ் ஓடாதே ஓடாது, மன்னிச்சிருங்க எம்எஸ் கிருஷ்ணா. ஓடாதே ஒளி அது பண்ணியிருந்தேன்னா. ஸோ எனக்கு அவனுக்கு நல்ல ரேப் உண்டு. உங்களுக்கு பிடிச்சது அது? எனக்கு பிடிச்சதா எதனாலன்னு சொல்றேங்க. எனக்கு ஆக்சுவலி நான் உண்மையிலேயே ரொம்ப கஷ்டப்பட்டு டிசைனாக வேலை செஞ்சது வந்து அக்டோபர் மாதத்துலன்னு ஒரு மியூசிக் வீடியோ. ஆமாம், அது இப்போ இன்டர்நெட்லேயே இருக்காது, இருக்கும் ப்ரைவேட்டில் இருக்கு, என்கிட்ட மட்டும் இருக்கும். அது அண்ட் கட்சி சேர தான் நான் வந்து எடிட்டாக ரசிச்சு எடிட் பண்ணது அது 2 தான். வந்து அதை மெதுவாக பண்ணிருப்போம், பஞ்சுக்கு ஒரு கிக்குக்கும் அதுக்கெல்லாம் வச்சு பிளேஸ் பண்ணி. ஸோ அந்த மியூசிக் வீடியோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மியூசிக் வீடியோ இன்டர்நெட்டில் இல்லை, பட் NFT அவங்களுக்காக விடுறேன். இப்போ எனக்கு தெரிஞ்சு எரர் ஃப்ரீ மியூசிக் வீடியோனா கட்சி சேர எரரே இருக்காது, என் கண்ணுக்கு எரரே இருக்காது. போட்டு எரர் இருக்குன்னா இருக்கும், அதுலேயும் ஒன்று இருக்கும், எப்பவுமே நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆனால் பப்ளிக்காக வந்து அதில் பெரிய எரர் இருக்காது. அண்ட் கட்சி சேரெல்லாம் வந்து குவிக் டைமில் அது நடந்துச்சு. அந்த டைம் காலையில் 9 o'clock ஸ்டார்ட்ஸ், நைட்டு 10 o'clock டன். அதுவும் ஒரு நல்ல மியூசிக் வீடியோன்னு நினைக்கிறேன். பர்சனலாக எனக்கு துரை ஸ்லீப்பிங் பிடிக்கும். ஏன்னா அது ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், துரைன்னு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஒரு ஃபீச்சர் பண்ணி எடுத்தேன். நெக்ஸ்ட் அவர் தான் கூப்பிடலாம் அடுத்து வரவா நான் சொல்லி அனுப்புகிறேன் அவரை. ஸோ அந்த வீடியோ எனக்கு பிடிக்கும். ஏன்னா அது அஃப்கோர்ஸ் நானா ஷேப்பாக செதுக்கினது. பட் அகைன் அந்த வீடியோ வந்து நான் பண்ணி அதுக்கப்புறம் தான் திங்க்ட கொடுத்தேன். ஸோ பண்ணும்போதே என்கிட்ட பட்ஜெட்டே கிடையாது, ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் நெருக்கி கஷ்டப்பட்டு டைட்டாக பண்ணது தான். இப்போ தான் எனக்கு தெரியும் டைரக்ட் பண்றது ஈஸி, நடிச்சுட்டு டைரக்ட் பண்றது கஷ்டம். இப்ப நடிக்கிறது மட்டும் இல்லை, மைக் நடிக்கிறது, ப்ரொடியூசர், ஹேண்டிலிங். நீ ஷக்கிலா மேம் இருப்பாங்க, அவங்க நான் தான் ஹேண்டில் பண்ணணும். தேவிகாவுக்கு நான் தான் எக்ஸ்பிரஸ் சொல்லி கதை சொல்லி அவளை நடிக்க வச்சுட்டு இருக்கணும். செட்டுக்கு வந்து சந்தோஷ் நாராயண் சார் பார்க்க வந்திருப்பாங்க, அவங்க பார்க்க தான் வந்திருப்பாங்க. ஏன்னா எனக்கு பேனிக் அட்டாக் வரும், ஐயோ கரெக்டாக பண்ணிருக்கோம் அதை எல்லாம். அண்ட் என்ன தவிர மற்ற எல்லாருக்கும் இது ஷூட்டிங் ஸ்பாட், ஜாலியாக சில் பண்ணிருப்பாங்க. எனக்கு வந்து வெட்டிக்கும்ல. ஸோ ஹெவி லேர்னிங் கம், டென்ஷன் கம், அந்த மாதிரியான ஒரு ஷூட். இப்போ நான் ரெடியாக ஸ்டாண்ட் பையில் இருக்கேன் அடுத்த மியூசிக் வீடியோக்கு, தோர 2க்கு. இப்போ எனக்கு அது மேட்டரே கிடையாது. இப்போ நான் யாரை என்ன டேபிளில் போடணும், யார் கையில் எதை கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். ப்ரோ இன்னொரு விஷயம், இப்போ வந்து இந்த ஹனுமன் கைண்ட் அவங்களாம் மியூசிக் வீடியோலாம் பண்ணிருக்காங்களே, எனக்கு வந்து அது பார்க்கும்போது நம்ம இப்போ உங்களுக்கு திங்கில் ஏதாவது ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து காசு கொடுத்து இந்த டைம் ஸ்கேலுக்குள்ளே இந்த ப்ராஜெக்டை முடிக்கணும்னு உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும், இந்த பட்ஜெட்குள்ளே நம்ம இதை முடிக்கணும், இந்த டைம் ஸ்கேலுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு. அப்படி இல்லாமல் நீங்கள் துரை பண்ணீங்க தெரியுமா, அதில் தான் எனக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது. இதில் இப்போ துறையில் நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆனீங்கன்னு சொன்னீங்கன்னா சொல்ல மாட்டீங்க, காம்ப்ரமைஸ் ஆகலன்ற மாதிரி தான் சொல்லுவீங்க. ஆனால் இந்த மியூசிக் வீடியோலாம் இவ்வளோ பட்ஜெட் இருக்குது, இவ்வளோ டைம் ஸ்கேலுக்குள்ளே முடிக்கணும், அந்த ப்ரெஷரையும் வச்சுட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி அதுக்குள்ளே முடிக்கணும்னு ஒரு ப்ரெஷர் இருக்கும்போது கிரியேட்டிவ் சைடில் லைட்டாக அடிவாங்கல்ல பட்ஜெட்டும். அதனால அது வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் எப்படி பார்க்குறேன், எனக்கு தெரிஞ்சு தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன். இப்போ இலுமினாட்டி சாங் ரொம்ப ஃப்ளாட்டான பேசிக்காக அதை அப்ரோச் பண்ணியிருப்பேன். கரெக்டாக நிறைய டிரான்சிஷன் அப்ரோச் பண்ணியிருக்கலாம், நிறைய கூல் ஷாட் இருக்கலாம். இப்போ பாலபாவோட வீடியோலாம் பார்க்கணும், ஸ்பெஷல் ஷாட்ஸ் இருக்கும். கரெக்டாக ஒரு ரிக் எடுத்து ஒரு ஷாட்டுக்கு மட்டும் அந்த ரிக்கை அப்ளை பண்ணி எடுத்துருப்பாங்க. இந்த மேட்டர் எனக்கு தெரியாத, இந்த மேட்டர் எனக்கு தெரியும் கரெக்டாக. பட் என் ஸ்டைல் மியூசிக் வீடியோவில் அப்படி இருக்கவே இருக்காது. ஏன்னா என் ஸ்டைல் மியூசிக் வீடியோ ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸே வந்து சின்ன டைம், அதிக எனர்ஜி, ஆக்டிங் வைஸ் எனர்ஜி வைஸ் தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறது. தவிர இந்த டெக் மேட்ரே ரொம்ப கம்மியாக இருக்கும், டிரான்சிஷன் மேட்ரு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாஸ் ஆகணும் என் மேட்ரு, அதுக்கப்புறம் நல்ல மார்க் எடுக்கணுங்கிறது தான் என் இதாக இருக்கும். ஸ்பெஷல் மியூசிக் வீடியோனா எஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி டைம் எடுத்து டிரான்சிஷன், இப்போ நான் அந்த துரைக்கு அப்படிலாம் டைம் எடுத்து பண்ணேன், சில வீடியோக்கு பண்ணியிருக்கேன். இப்போ கட்சி சேரைக்கெலாம் எங்கே டைம் எடுத்தேன்னா ஃபேஷனில் டைம் எடுத்தோம், ஃபேஷன்லாம் உரிச்சிட்டோம், என்ன ட்ரெஸ்ஸு, என்ன பேலட்டு, செட்டு என்ன, அந்த மாதிரி. எனக்கு வெறும் இந்த ஸ்பெஷல் ஷார்ட்ஸில் எனக்கு எப்பவுமே அதில் வந்து ஒரு பெரிய போதையே கிடையாது. எல்லா மியூசிக் வீடியோவும் நல்ல மியூசிக் வீடியோ தான், நல்லா கரெக்டாக ஆப்ரேட் பண்ணுங்கிறது ஆங்கிள். பட் ஃபஸ்ட்டு எனக்கு மியூசிக் வீடியோ பாஸ் ஆகணும், 40 மார்க்கை தாண்டணும். 40 மார்க்கை தாண்டதுக்கு முன்னாடி காலையில் போயிட்டு நான் ஒரு ஸ்பெஷல் ஷாட்டுக்காக ஒரு 3 மணி நேரம் வேஸ்ட் பண்ணுற மூட்லேயே நான் கிடையாது. புரியுது. கரெக்டாக 5:30 சூரியன் வரும்போது
இந்த மியூசிக் வீடியோ நான் முடிச்சிருப்பேன். இன்னும் 2 மணி நேரம் தான் அதெல்லாம் பண்ணியிருக்கலாம், பட் இருக்காது. நம்ம சேஃபுக்கே அவ்வளோ டைம் போயிடும்னு வச்சுக்கோங்களேன். அதை தாண்டி பண்ணோன்னா கம்ஃபர்டபுளாக பண்ணணும். அண்ட் அதை தாண்டி நான் யாருக்கு பண்ணுவேன்னா, எந்த ஆர்டிஸ்டுக்கு இந்த மேட்டர் தெரியுதோ. இப்போ யார் இப்போ இன்டர்நேஷனல் மியூசிக் வீடியோஸ்ல ராக்கி ஷூட் பண்றான்னா டெக்னிக்கலி ராக்கியே கை, அவனே கை, அவனே டைரக்டரு, அவனுக்கு மேட்டர் தெரியும். அதனால அவன் வீடியோ அவ்வளோ கூலா இருக்கு, அவ்வளோ எஃபர்ட் போடுறாங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்கு. கரெக்டா? அந்த ஆர்டிஸ்டுக்கே அவ்வளோ வீடியோ நாலேஜ் இல்லாத பட்சத்தில் என் வேலை என்னன்னா, அஃப்கோர்ஸ் நல்ல வீடியோ கொடுக்கணும், பட் அது கூல் வீடியோ கொடுக்கணும்னு நான் இறங்க மாட்டேன். மாசுக்கு ஃபர்ஸ்ட் நான் சப்ளை பண்ணிடுவேன். கரெக்டா? ஃபர்ஸ்ட் அவன் வீடியோ வெடிக்கணும், 2வது தான் கூல்னஸ் இருக்கணும். நீ பாருங்களேன், வியூஸா நம்ம அடிச்சிரும். ஆனா ஹிந்தி பாய்ஸ் நம்மளோட வெட்டி கூல் வீடியோ வச்சிருப்பாங்க, வியூஸா விடாது. ஏன்னா அது வெறும் சின்ன ஸ்கெயிலுக்கான மேட்டர் தான். அஃப்கோர்ஸ் நம்மளோட அது கஷ்டமான வேலை, இன்னும் ப்ரிப்பரேஷன். அது பண்ணணும்னா நீ 2 நாளுக்கு முன்னாடி டிஓபிட்டு உட்காந்து பேசணும், 4 நாளுக்கு முன்னாடி செட்டு போறான்ட்டு உட்காந்து பேசணும், எடிட்டரும் நீயும் உட்காரணும். என் பாய்ஸ் நான் அப்படி உட்கார்ந்ததே கிடையாது. கரெக்டா? இன்னைக்கு நம்ம தமிழ் சீன் இந்த ஸ்டேஜில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் ஒரு 2-3 வெட்டி கூல் வீடியோ பண்ணலாம், நோ டவுட் இன் இட். தேவைப்படுறதே அதுதான். நம்ம தேவையில்லாம நான் ஒரு புலித்தீன் காட்டுறதுக்காக சம்மந்தமே இல்லாம ஒரு நம்மளோட கிரியேட்டிவ் கோல்ஸ் அடி புது லென்ஸ், புது எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணி, அது சப்போஸ் அது வெடிச்சிருச்சுன்னா சூப்பர், வெடிக்கலன்னா 2 பேருக்கும் லாஸ்ல. ஆனால் நீங்கள் சொல்கிறது ஒரு விதத்தில் அப்படி தான். இப்போ நீங்கள் பால்டாவே எடுத்துக்கிட்டோம்னா அவர் வீடியோனா இந்த மாதிரி தான், இந்த மாதிரி கிரியேட்டிவாக இருக்கும்னு சொல்றதுனால நீங்கள் அவருக்கு அதை வந்து பண்ணலாம். இப்போ வந்து நார்மல் வேற யாராச்சும் இல்லை, இந்த சினிமா டைப் ஆர்டிஸ்ட்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சினிமா சில ஆர்டிஸ்டுக்கு வீடியோ மேலே அக்கறையே இருக்காரு. கரெக்ட். டு பி ஃப்ராங்க், ஓகே, என்ன கேமரால ஷூட் பண்ணுறோம், கெண்ட குத்தாச்சு கென் பார்த்துவான், இவ்வளோதான் இருக்கும்போது இப்போ ஏன் நம்ம போட்டு அதை தேவையில்லாமல் உருட்டி ட்விஸ்ட் பண்ணி அவங்களையும் குடஞ்சி என்னையும் குடஞ்சி, அது எதுக்கு? எல்லாருக்கும் நான் என்ன பண்ணுறேன், எல்லாருக்கும் ஒரே மாதிரி வீடியோ பண்ணல. அதுவே ஒரு கூல்னஸ். அதுதான் நான் பார்க்குறேன்ல. இப்போ ஐ லவ் யூ மாதிரி சாரா இருக்காது, சாரா மாதிரி அபியங்கர் இருக்காரு, அபியங்கர் மாதிரி MS கிருஷ்ணா இருக்காது. இந்த கூல்னஸ்ஸே எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இருக்கிற சீனுக்கு போதும்னு நினைக்கிறேன். இப்போ சப்போஸ் டெக்கா தெரிஞ்ச ஒரு பாய்ஸ் வராங்கன்னா பிளாஸ்ட் பண்ணல. ஏன் இப்போ நான் துரைக்கு அவ்வளோ எஃபோர்ட் போடுறேன்னா, எனக்கு டெக் பாய்ஸ் ஓகே, நான் ஒரு கயிறை நான் பாதி இழுத்தா நீங்க பாதி இழுக்கணும்ல. கரெக்ட். ஃபுல்லா அப்படின்னு நான் இழுத்துட்டு அப்புறம் அது வியூஸே எல்லாம் போயிடக்கூடாது, உங்க தலையில தான் வந்து விழுந்துடும். அதனால அந்த ரிஸ்க் நான் இப்போ எடுக்காம இருக்கேன். ஆனா எனக்கு நல்லா தெரியும் அது ஒரு சாதாரண மேட்ரு, அது ஈஸியாக பண்ணலாம்னு எனக்கு நல்லா தெரியும். பட் அந்த ரிஸ்க்கை நான் இப்போ எடுக்க மாட்டேன். கரெக்டாக தேவைன்னா எடுப்பேன், இல்லைன்னு எடுக்க மாட்டேன். ப்ரோ, ஸோ அப்போ இந்த நேக்கட் ஐஸ் ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு என்ன ஒரு வீடியோல லைக் நீங்க பாஸ்ன்னு சொல்றீங்க, மைக் வாட் இஸ் தி மெயின் क्वेश्चन நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீ என்ன சி என் கிட்ட இருக்கிறதுல ப்ளஸ் என்னன்னு எனக்கு தெரியும். ஓகே, இப்போ என்னோட ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்க எனர்ஜி தான் எனக்கு ப்ளஸ். ஹைப்பர் அண்ட் பவர்னால என்னால் நிறைய கண்டென்ட் ஷூட் பண்ணிட முடியும். அண்ட் எந்த டிஓபி என்ன ஸ்பீடில் ஷூட் பண்ணுவாங்க, லைட் பாய்ஸ் என்ன சொன்னால் என்ன நடக்கும். ஸோ இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக இதை தொட்டா 5 நிமிஷம் ஆயிரும்னு எனக்கு தெரியும். இதை மேக்கப்பை மாற்றிட்டு வாங்கன்னா 12 நிமிஷம் ஆயிரும்னு தெரியும். ஸோ அதெல்லாம் பண்ணாமல் என்னெல்லாம் கிமிக்ஸ் பண்ணலாங்கிறத கிராக் பண்ணி வச்சனால நம்பர் ஆஃப் ஷார்ட்ஸ் அதிகம் அடிச்சிருவேன். அண்ட் இப்போ நான் கேர்ள்ஸை நல்லா ஆப்ரேட் பண்ணுவேன், மாடல்ஸை கரெக்டாக ஆப்ரேட், அவங்க வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் ஈஸியாக அவங்க வந்து ஈஸியாக நடிச்சிட முடியும். இதெல்லாம் நான் ஸ்டார்டிங்கில் கஷ்டப்பட்டேன். அக்டோபர் மாதம்லாம் ஷூட் பண்ணும்போது ஷமியா தான் மாடல், அவங்கள்ட்ட பேசவே நான் ஸ்ட்ரக்காக அப்படி ஸ்ட்ரக் ஆகுன்னு வைங்களேன். ஆனால் ஆக்சுவலி எதுவுமே கிடையாது. நீ கான்ஃபிடென்ட்டாக இருக்க, நீ தான் ரோல் பண்ண போகிற, நீ தான் கட் பண்ண போகிற, உனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரிஞ்சு அந்த ஜாப் பண்ணேன்னா எல்லாரும் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் எல்லாருமே வந்திருக்காங்க. கரெக்டாக நான் வந்து ஜிம்மிலாம் போடுறோன்னா, ஜிம்மி போடுற அந்த அண்ணனும் நானும் பக்கத்தில் உட்காந்துருப்போம். இப்போ ஏன் டிஓபிலாம் அதை பெருசாக அதை கண்டுக்க மாட்டாங்க. பட் ஆக்சுவலி சினிமாலாம் வந்து டைரக்டர் வந்து டிஓபிட்ட இல்லைன்னா டிஓபி அசிஸ்டன்ட் சொல்லி அந்த டிஓபி அசிஸ்டன்ட் டிஓபி சொல்லி அந்த தேவையில்லாத அந்த மரியாதை, அஃப்கோர்ஸ் மரியாதை இருக்கும், பட் அந்த மேட்டரை கட், அது இப்படி தொடுவீங்கல்ல மூக்க, அந்த மேட்டர் கட்டுன்னு நானே டீல் பண்ணிடுவேன். நானே மேக்கப் ஆர்டிஸ்ட்டை பேசிடுவேன். நான் அதான் சில நேரம் அது அதிகம் பிரசித்தனமா இருந்தா கூட அவ்வளவுதான். கடைசி என்ன அவுட், நல்லா அவுட் வந்ததுக்கு அப்புறம் யாராவது இல்ல ஆனா கூட கென் வந்து எனக்கு மரியாதை யாரும் பேச போறது இல்லைல்ல, நல்லா இருக்குப்பா நெக்ஸ்ட் வீடியோ கூப்பிடுங்க தான் எல்லாரும் கூப்பிட்டு போறாங்களா. ப்ரோ, ஸோ இப்போ வந்து நான் படமே பார்க்க மாட்டேன், நீங்க நிறைய தடவை திட்டிருக்கீங்க. அதுக்கு ஒரு 3 ஃபிலிம் மேக்கிங் கத்துக்கணும் அந்த மாதிரினா ரத்த கண்ணீர் ஹைலி ரெக்கமெண்டட். ரத்த கண்ணீர் வந்து ஆல்மோஸ்ட் இந்த இது பார்த்துருக்கீங்க, 12 ஆங்கிரி மென் பார்த்துருக்கீங்க? இல்லை ப்ரோ. ஒரு ரூமுக்குள்ள அதுவும் ஒரு வேர்ல்டு கிளாசிக். ஓகே,
12 Angry Men வந்து ஒரு ரூமுக்குள்ளேயே வச்சு கான்வர்சேஷன்லேயே எப்படி ஒரு படத்தை எப்படி ஷார்ப் பண்ணலாங்கிறதுக்கு 12 Angry Men ஒன் ஆஃப் த பெஸ்ட். ஸோ அந்த மாதிரி ரத்த கண்ணீரை வந்து கான்வர்சேஷன் தான் நல்ல திக்கு. சீனா ஒன்று என்ன ஒரு சிஜியோ ஒரு ஃபைட்டோ அதெல்லாம் டெக்னிக்கலாக பெருசாக இருக்குமான்னு தெரில. ஆனால் கான்வர்சேஷனெல்லாம் மித்து உடைக்கிறது, ஐடியாலஜிஸ் உடைக்கிறது, அந்த மாதிரி பயங்கர ஒரு ஃபார்வர்ட் திங்கிங் இருக்கிற படம். அரணிகான நான் சொன்ன மாதிரி டைப்போலேருந்து எண்டு வேற பீஸரே இருக்காது. படமாக நல்லாயிருக்கும், பிஜிஎம்மாக யுவன் சார் பிஜிஎம்மாக நல்லாயிருக்கும், டெக்காக நல்லாயிருக்கும். திடீர்னு ஒரு ஃபுல் சீக்வன்ஸ் வந்து ஃபுல் ஸ்லோ மோஷன் ஒரு சேஸ் வச்சுருப்பாங்க, அதுக்கு கொடுத்த மியூசிக் பேக்ரவுண்டாக இருக்கட்டும் அது வெட்டியாக இருக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு கிராஃப்டாக வெட்டி கிராஃப்ட். இப்போ நிறைய டைரக்டர்ஸ் கதை பயங்கரமாக இருக்கும், கிராஃப்ட் வீக்காக இருக்கும். பொலிட்டிக்கலாலாம் பிச்சிருவாங்க நிறைய டைரக்டர், கிராஃப்டாக பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்கா இங்கன்னு இருக்கும். எனக்கு அப்படி இருந்தால் பிடிக்கவே பிடிக்காது. டைப்போ கூட என்ன டிஸ்டர்ப் பண்ணிடும். பெரிய டைரக்டர்ஸ், ஒன் ஆஃப் த லெஜெண்டரி டைரக்டர் டைப்போ வீக்காக பண்ணுவார் நம்ம ஊரில். எனக்கு காண்டாங்க, என்னையா நீ ஒரு வார்த்தை சொன்னால் நானே வந்து அப்படி இருக்கும். அதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணும், எனக்கு பர்சனலாக டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ இந்த மேட்டரில் இவர் தியாகராஜ குமாரராஜாவோட படத்தில் அந்த மேட்டரே இருக்காது. 0 எரர்ல ப்ரெசென்ட் பண்ணுவார். எனக்கு என் ஸ்கேலுக்கு, என் பார்வைக்கு. இன்டர்நேஷனல் ஃபிலிம்ஸ் 1000 இருக்கு, அப்படி சொல்லிட்டே இருக்கலாம். இன்டர்நேஷனல் ஃபிலிம்ஸ் கேட்டனா ஹேண்ட்மெய்டன் ஒரு படம் நான் பார்த்தேன், நீங்க சொன்னது பயங்கரமா இருந்துச்சு. மோசமான படம். அதாவது ஓல்டு பாய் பார்த்துருக்கீங்க? நான் பார்த்துறேன். ஓல்டு பாயே மோசமான படம். ஓல்டு பாயே நீ வந்து உலகத்துல ஒண்ணுதான். இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குல்ல, வழக்கமாக இந்த படத்தில் பீஸா படத்தில் பார்த்தீங்கன்னா கடைசி எல்லாமே ஒரு பொய் தான் அப்படிங்கும்போது ஒரு இம்பேக்ட் கிரியேட் ஆகும்ல. அந்த இம்பேக்ட் வந்து ஒரு 50%னா ஓல்டு பாயில் வந்து 100%. ஓகே, கும்னு இருக்கும். 2 நாளைக்கு சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதான் நம்ம வந்து தமிழ்லாம் வந்து கல்ச்சரல் பாய்ஸா, நம்ம கல்ச்சருக்கு அதை பார்த்தாலே பயந்துருவேன். அந்த ஓல்டு பாய் X3 தான் வந்து அதே டைரக்டர் அடுத்த படம் ஹேண்ட்மெய்டன் ஒரு படம் வச்சிருமா, வேற லெவல். அதை பார்த்ததுக்கு அப்புறம் சொல்றேன், எனக்கு தமிழ்ல இம்ப்ரெஸ் பண்ற படமே ரொம்ப கம்மியாயிரும். நம்ம ஆட்கள் பெட்டி, அதில் நோ டவுட். பட் சொல்றேன், இந்த ஃபிலிம் மேக்கர்ஸ் கொடுக்குற அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து வாய்ப்பே இல்லை. ஸோ 3rd ஃபிலிம்னா ஹேண்ட்மெய்டன். பெர்செப்ஷன் சேஞ்ச் ஆகுது. வழக்கமாக இப்படி இருக்கும்ல, ஒருத்த ஆங்கிள் இருந்து பிரஷோமன்லாம் பார்த்துருக்கீங்க? இல்லை ப்ரோ, அதெல்லாம் பேசிக். எல்லாம் பார்க்கலன்னா கேமராலாம் ஆஃப் பண்ணி பேசிக். ஓகே, அடி வாங்கினே இருக்கேன். ஸோ அதில் வந்து ஒரு 4 பெர்செப்ஷன் இருக்கு. அதான் விரும்பாண்டிலாம் ஒரே மேட்டர், இவங்க பார்வைக்கு அது எப்படி இருந்துச்சு, அவங்க பார்வைக்கு எப்படி இருந்துச்சு, அந்த மாதிரி மேட்டர் இருக்கும். உங்களுக்கு மெயின் கோல் அப்போ ஃபிலிம்? ஃபிலிமும் கோல்லாம் கிடையாது. இந்த கோலுங்கிற வார்த்தையே எனக்கு உங்க வாழ்க்கையில உங்க லட்சியம் அப்படியே ஒரு ஃப்ளோல தான் போயிட்டு இருக்கோம். சினிமாங்கிறது எதுக்குன்னா, இவ்வளோ ஸ்கில்லெல்லாம் கற்றுக்கிட்டு எல்லாம் ஷேப் பண்ணி ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் வெட்டியாக அவனு மாட்டுனாள். இப்போ நான் அதுக்காக போய் உட்காந்து திணிச்சு கஷ்டப்பட்டு ஒன்று பண்ணணும்னு இல்லை. வெடியாக ஒன்று மாட்டி இது வெடியாக ஒன்று இருக்குன்னு நான் சொல்லி யாராவது அந்த வெடியாக ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாகி நான் சொல்கிற பட்ஜெட்டை கொடுத்து அப்படி ஒன்று உருவானால் ஆகட்டும். அப்படி உருவானால் சின்சியராக ஃபேத்ஃபுல்லாக ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணலாம். நீங்க உங்க ஜர்னி சொல்றதே நீங்களே ஒரு சிக்னிஃபிகன்ட் ரோல் இண்டி சீனுக்கு ப்ளே பண்ண மாதிரி இருக்கு. நீங்க அப்படியே மேல தூக்கிட்டு வந்த மாதிரி இருக்கு. நல்லா தூக்கும் இல்லை, கீழே தூக்கும் இல்லை. பட் நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் எங்க ஸ்டார்ட் ஆச்சு தெரியுமா? நானும் என் அண்ணனும் எப்போ நான் ஒரு 8th standard 9th standard படிச்சுட்டு இருப்பேன், என் அண்ணன் 12th standard படிச்சுட்டு இருப்பான். டைம் பாஸ் கேம் GTA Vice City விளையாடுவோம். அது போர் அடிச்சுன்னா ப்ரீமியர்ல வந்து ப்ரீமியர் ஃப்ரூட்டி லிப்ஸில் சாங்ஸ்லாம் பண்ணிருப்போம். சாஃப்ட்வேர் நோன்றது வந்து ஃபன்னாக இருக்கும். ஸோ அப்படி கிராக் பண்ணோம். ஒரு கேம் க்ராடர் இருந்துச்சு என் வீட்டில். அந்த கேம் க்ராடர் எடுத்து பெண்ணுக்கு நாங்களே அப்போ ஒரு மைக்கேல் ஜாக்சனோட ஒரு சாங் எடுத்து யூடியூப்ல இருக்கு. இன்னும் இருக்கா பிளாக் அண்ட் ஒயிட் அந்த பீச் சைடு ஒரு மாதிரி. ஆமா, ஓகே. எல்லாம் வந்து அப்பவுமே ஒரு ப்ரொடியூசர். அந்த எங்க ப்ரொடியூசர் யாரு தெரியுமா? யாரு? எங்க ப்ரொடியூசர் தான் இப்ப லவ்வரோட ப்ரொடியூசர். இப்ப லவ்வர் குட் நைட்டோட ப்ரொடியூசர் இருக்காருல்ல, மகேஷ்ங்கிற ஒருத்தர். அவர் வந்து பெண்ணோட கிளாஸ்மேட், பயங்கர ஃப்ரெண்ட் அண்ணன். ஓகே, ஸோ அவர் ப்ரொடியூசரா எங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணாரு. அவர் இன்னைக்கு ஒரிஜினலா ப்ரொடியூசர் ஆயிட்டாரு. எங்க அண்ணன் ஒரு ஆர்டிஸ்ட் ஆயிட்டான். இதெல்லாம் நாகர்கோயில் சும்மா ஒரு தம்மத்தூண்டு கம்ப்யூட்டர்ல சும்மா ஜாலிக்கு பண்ணிருந்தோம். ஆனா யோசிச்சு பாரு, அதான் நீ எப்படி செட் பண்றியோ, என்ன மேனிஃபெஸ்ட் பண்றியோ, தட் வில் ஹேப்பன். அதுக்கு கரெக்டான எக்ஸாம்பிள் இதுதான். ஏன்னா எனக்கு நான் விஸ்காம் பண்ணேன், இதெல்லாம் பண்ணேன். அந்த ப்ரொடியூசர் என்ன சம்மந்தமே இல்லாமல் இருந்தாங்க. டக்குன்னு பார்த்தா இன்னைக்கு தமிழ்நாட்டில் மோஸ்ட் ஹேப்பனிங் ப்ரொடியூசர்.
குட் நைட்டும் ஹிட்டு, லவ்வரும் நல்ல நேமு. இப்போ அடுத்தது ஆர்ஜே பாலாஜி ஒரு படம் பண்ணிருக்காங்க, உங்களுக்காக சொல்கிறேன். சிசி எக்ஸ்க்ளூசிவ். தமிழ் சீன் மட்டும் 15 to 20 கோடி ரூபாய்க்கு இன்னைக்கு சீன் நடக்க தொடங்கிறோம். கன்ஃபார்மாக இன்னும் ஒரு 2 yearsல X10 X20க்கு ஸ்கேல் ஆயிரும். டைரக்டர்ஸாக இந்த இண்டி ஃபிலிம் மேக்கிங்கில் ஒரு கைவிட்டு என்னன்னா ஒரு 5 to 8 பேர் தான் வெட்டியாக பண்ணுறாங்கன்னா 25 பேர் வந்துடுவாங்க. நீ யார்கிட்ட கொடுக்கனே தெரியாது. இந்த ஹீரோவும் இந்த டைரக்டர்னா ஒரு ஹைப் ஆகுதுல்ல, அந்த சீன் வந்துடும். அந்த மாதிரி இப்போ எனக்கே போர் அடிச்சிடும், ஏன்னா நானே எல்லாத்தையும் பாதி பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போ ஆக்சுவலி நான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மியூசிக்லேயும் ஸ்லோ டவுன் பண்ணியிருக்கேன். நான் நோவே சொல்ல மாட்டேன். இப்போதான் வழக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஐ செட் நோ. ஏன்னா நெக்ஸ்ட் என் பாட்டு பேர் ஐ செட் நோ. அட்டி கல்ச்சர் வந்து தான் இப்போ வந்து நீங்கள் இப்போ சில இன்டர்வியூஸ்லாம் பார்த்துருக்கீங்க, அதை பற்றி பேசியிருப்பீங்களே. இந்த மாதிரி நீங்கள் ஆஃப்ரோ சேர்ந்து ஒரு கேரக்டரை கூட்டிகிட்டு வந்து அவங்க கிட்ட இருக்க டேலண்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அவங்கள பெருசாக வெடிக்க வைக்கிறது அப்படின்னு பிளான் பண்ணி நெக்ஸ்ட் யாராச்சும் அந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணியிருக்கீங்களா? அடுத்தது கெளுத்திக்கு பண்ணுறோம். ஸோ எந்த ஆர்டிஸ்ட்டுக்குமே கலரை நான் மாற்ற மாட்டேன். கலரும் அவன் கல்ச்சரும் அவன் ரூட்டும் அவனுது. நான் சேரும்போது என்ன அங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து அதை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறது தான் வேலை. தவிர நான் ரூட்டடாக ஒருத்தர் வராங்கன்னா ப்ரோ ரூட்லாம் இருக்கட்டும் ப்ரோ, நம்ம டெக்னிக்லாம் இந்த வாட்டி புதுசாக ஒரு லென்ஸ் இறக்குங்கிறது என் வேலையே கிடையாது. ரூட்டு தங்கமாக இருக்குடா, ரூட்டை வைங்கடா அப்படின்னு சொல்லி அந்த ரூட்டை அழகுப்படுத்துறது தான் வேலை. இப்போ அசல் வரும்போது அசல் ஆல்ரெடி லிரிக்கல்லையும் அந்த ஏரியா இருக்குது, அந்த கூல்னஸ் இருக்குது, அந்த சேட்டை இருக்குது. ஸோ அதை எப்படி பிக்சரைஸ் பண்ணுறது தான் என் ஸ்கில்லாகவே இருந்துச்சு. இப்போ அடுத்தது இப்போது கெளுத்திக்கு ஒன்று பண்ணிட்டுருக்கோம். கெளுத்திக்கு இப்போ ஃபஸ்ட்டு 2 பண்ணது வந்து இன்ட்ரடக்ஷன் தான். அவனை சும்மா செட் பண்ணுறோம், அட்டிக்கு ஒரு கண்டென்ட் வேணும், அப்படி தான். இப்போ அடுத்தது ஒன்று பண்ண போகிறோம். அதுவே அவன் ஒரு புது டைப் ஆஃப் பிரச்சனையோடு வரான். இப்போ என் ப்ரொஃபைலுக்கு நான் மியூசிக் வீடியோ பண்ணவே இல்லை. அப்படி பண்ணாலே அது வேஸ்ட் மைக். புரியுதா? இப்போ ஒரு பாட்டு கேட்டுட்டு நான் ஒரு டைரக்டர் ஆனோம், அதுக்கு ஒரு ப்ரொஃபைல் எனக்கு ஒன்று வேணும், அண்ட் ஒரு பாட்டு இருக்குது. இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணால் அது விளங்காமல் போயிடும். ஓகே, இப்போ வந்து நான் வந்து ஒரு ரொமான்டிக் சாங் எடுத்ததே இல்லையே, இந்த சாங் கானாவாக இருக்கும் இல்லைன்னா குத்தாக இருக்கும். ஆனால் நான் அதெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ ஒரு ரொமான்டிக் சாங் எடுத்தே ஆனு சொல்லிட்டு தேவையில்லாமல் ஒன்றை போட்டு இன்னொன்றில் ஃபோர்ஸ் பண்ணி, இல்லை நான் ஒரு டான்ஸ் சாங் எடுத்ததே இல்லை, இல்லை நான் செட்டுக்குள்ளே எடுத்ததே இல்லை, அப்படிலாம் எடுத்து ஃப்ளாப் ஆன ஆட்கள் பார்த்துருக்கேன், மிஸ் ஆன ப்ராஜெக்ட் பார்த்துருக்கேன். லைஃப் அட்வைஸ் ஒரு லைனில் நீங்கள் சொல்லணும்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ஏதாச்சும் கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு லைனில் சொல்லணும்னா என்னன்னு சொல்வீங்க? லைஃப் அட்வைஸ் எதை பற்றியான ஒரு அட்வைஸ் இருக்கலாம், ஒரு லைன் நீங்கள் சொல்லணும்னா என்ன? லைஃப் அட்வைஸ் அதான். லைஃபே வந்து இப்போ எல்லாருக்கும் ஒரு இண்டிவிஜுவல். உன் சட்டை சைஸ் அவனுக்கு கரெக்டாக இருக்காது, உன் சட்டை சைஸ் எனக்கு கரெக்டாக இருக்காது. எல்லாருக்குமே டெய்லர் மேட் தான். அட்வைஸ்லேருந்து சாப்பாடுலேருந்து மருந்து மாத்திரையிலேருந்து முடி வெட்டுற கடையிலேருந்து எல்லாருக்குமே டெய்லர் மேட் தான். உனக்கு செட் ஆகுது அவனுக்கு செட் ஆகாது, அவனுக்கு செட் ஆகுது எனக்கு செட் ஆகாது. இப்போ என்னோட ஃபார்முலா வந்து ஹெவி வில் பவர் வச்சு ஓடுறதான் என் ஃபார்முலாவே. அட்டி கவுந்து செத்தாலும் நெக்ஸ்ட் டே ரெடி, நெக்ஸ்ட் லெட்ஸ் கோ, அதுதான் என்னோட ஆட்டிடியூடு. ஸோ என் அட்வைஸ் எல்லாருக்கும் செட் ஆகுமான்னு தெரில, பாதி பாய்ஸும் தூக்கு போட்டு செத்துருவாங்க. பட் அப்படி இல்லை, நெக்ஸ்ட் டே ஓடணும்னு முடிவு பண்ணுற பாய்ஸுக்கு என் அட்வைஸ் பர்ஃபெக்டாக செட் ஆகும். லெட்ஸ் கோ, என்ன நடந்தாலும் இழுத்து போட்டு பண்ணுங்க. அண்டு ப்ராமிஸ் கொடுத்துட்டீங்கண்ணா, விச் இஸ் ஒன்று டச் பண்ணி ஃப்ளாப் ஆகிட்டு ஐயோ ஃப்ளாப் ஆகிட்டுன்னு ஃபோன் எடுக்காமல் எஸ்கேப்பே ஆக மாட்டேன் நான். அவன் எதிரியாக இருந்தாலும் என்னடே பிரச்சனை சொல்லுங்கள் வாங்க சால்வ் பண்ணுவேன்னு சொல்லி சால்வ் பண்ணி எடுத்து அவனை ஷார்ட் பண்ணி முடித்து அவனை ஹாப்பியாக வெளியே அனுப்புனதுக்கப்புறம் அது எவ்வளோ லாஸ் ஆனாலும் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆனாலும் அதை ஃபேஸ் பண்ணி முடிக்கிறது தான் என் சீன். டைரக்டட் பை கென்ராஷன் சைடை விட்டுருவோம், முடிஞ்சு. இவ்வளோ நேரம் அதை பற்றி பேசியாச்சு. துரை சைடுக்கு கொஞ்சம் வரலாம். துரை சைடுக்கு நானே இப்போ தான் வந்திருக்கேன் ரொம்ப நாள். அதுதான் கரெக்டான டைமாக இருக்கும். எப்படி துரை ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி உங்களுக்கு லிரிக்ஸ் எழுத வரணும், எப்படி ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபிகர் அவுட் பண்ணீங்க, அந்த மேட்டரை சொல்லுங்கள். ஸோ துரையே வந்து அப்போ வந்து ஒரு எப்படி தண்ணி தட்டுப்பாடு மாதிரி அப்போ ரேப்பர்ஸ் தட்டுப்பாடு இருந்துச்சு. சீனில் ரேப்பர்ஸே கிடையாது. அப்படி ரேப்பர்ஸ் இருந்தால் நம்ம சொல்கிறத கேட்க மாட்டானுங்க. அப்படி ஒரு தட்டுப்பாடு ஃபேஸில் வந்து வேறு வழி இல்லை. நம்ம ஒரு லாங் டேர்ம் கோலுக்கு பண்ணியிருப்போம். அதை அந்த தங்க முட்டை போடுற வார்த்தை உள்ளே போட்டு கையை போட்டு எடுத்து ஸ்பாயில் பண்ணிடுவாங்க. ரேப்பர்ஸே இல்லை, ஆனால் மியூசிக் வீடியோக்கு பட்ஜெட் தராங்கன்னா என்ன பண்ண முடியும்? நீயே ரேப் பண்ணி தான் ஆகணும். இதுதான் சீன். இப்போ ஒரு வழியே இல்லை, நம்மளே இறங்கி ஆனோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு ஃபேஸில் இருந்தோம். அப்போ சரி அப்போ என்னடா ரேப்பிங் வாங்கடா அப்படின்னா, அஃப்கோர்ஸ் ரேப்னா ரேப்பை ரசிக்க தெரியும். சின்ன வயசில் ரேப் பார்த்துருக்கோம், கேட்டிருக்கோம். ஆனால் மைக்கு முன்னாடி நான் பாடினது கிடையாது. 100 பேர் முன்னாடி மைக்கை பிடிக்கிறத எனக்கு இன்டர்வியூவே கொடுக்க மாட்டேன் மைக் நான்.
ஸோ அப்படி இருக்க நான் எக்ஸ்ட்ரீம் டு இந்த எக்ஸ்ட்ரீம் வரணும். ஓகே, நான் வணக்கமும் வாழ்த்துக்களும் இப்படி பேசியிருந்தாள் ஓகே. அப்படி இங்கிட்ட இங்கே ஜம்ப் ஆனும். பட் அப்படி பண்ணாதான் துட்டு, அப்படி பண்ணாதான் நாளைக்கு காலையில் உனக்கு சீன். ஓகே, இல்லைன்னா யூஆர் டன், யூஆர் அவுட் டேட்டட், நெக்ஸ்ட் அப்படின்னு தட்டி விட்டுருவானுங்க. அப்புறம் அவரை தான் சொல்கிறாரு, ப்ரோ ஆளே இல்லை ப்ரோ, பெரிய ஒரு வறட்சியில் இருக்கும், இறங்கும்னு சொல்லிட்டாரு. நானே இறங்கிட்டேன். நானும் ஆஃபரும் சேர்ந்து அந்த ஃபஸ்ட்டு துரை ஸ்லீப்பிங்லாம் கிராக் பண்ணுறோம். எல்லாத்தோட முக்கியம் என்னது, எனக்கு ஏன் இமேஜ், ஏன் மரியாதை, ஏன் ப்ரெஸ்டீஜ் எனக்கு முக்கியம். ஸோ ரொம்ப ஜோக்கான மேட்டர்லேயும் நான் போய் ஆமா சொல்லிட முடியாது. ஒரே நாளில் நான் அரசியல், அது வரை முந்தின நாள் வரை நானே சேட்டப் பண்ணிட்டு அடுத்த நாள் நானும் அரசியல் பேசினாலும் அசிங்கமாக இருக்கும். ஸோ என்னோட மேட்ரு என்னன்னு கண்டுபிடிக்கும் போது தான் என்னோட ஃபேவரட் ஃபிலிம், நான் எப்படி சொன்னேன்னா இந்த அமைதிப்படிலாம் சொல்கிறேனோ அதே மாதிரி என்னோட ஃபேவரட் சப்ஜெக்ட்லேருந்து கண்டுபிடிச்சி ஒரு பொலிட்டிக்கல் ஒரு சட்டையர் தான், ஆனால் இன்டெலெக்சுவலாக இருக்கணும். ஸோ உள்ளே பொறுக்கியாக இருக்கணும். ஆனால் அந்த பொறுக்கிக்கிட்ட மைக்கை கொடுத்து கொஸ்டின் பண்ணால் அவன் கேட்குற கொஸ்டினை பார்த்தா மற்ற எல்லாரும் இவனை நோண்டாதீங்கடா, இவன் மோசமானவங்கிறது தான் கோல் ஆஃப் துரையே. ஓகே, பிரேக் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா தப்பிச்சிடும். இல்லை என்ன பற்றி பேசி பெரும்பாலும் ஹிந்தி நெகிமாலும் இருந்தாலும் தமிழ் மிகையாகும். நம்ம 2 லைனில் தப்பிச்சிரும். மற்றதெல்லாம் நீ துரை ஸ்லீப்பிங் ஸ்னூஸ்லாம் சொன்னால் கூட கரெக்டான முக்கியமான 2 லைன் எங்கேயாவது உள்ள கரெக்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த பாட்டுலாம் இன்னும் பிரச்சனை, இன்னும் கான்ட்ரவர்சி. நான் ரேப்பர்ஸ்னால என்ன, ரேப்பர்லாம் அமைதியான ரேப்பராக இருந்து என்ன யூஸ்? ரேப்பர்ல இவன் ரொம்ப அடக்கமான ரேப்பருங்க, வீட்டுக்கெல்லாம் சொல் பேச்சு கேட்குற ரேப்பராக இருந்து என்ன யூஸ் இல்லை? ரேப்பர்னாலே நீ ஒரு சவுண்ட் இருக்கணும்ல, ஒரு வைப் கிரியேட் பண்ணணும்ல. பட் அதில் ஒரு சென்சிபிள் பர்சனாக இருக்கணும், ஒரு சென்சிபிள் மேட்ரு பேசணும். சும்மா சம்மந்தம் இல்லாமல் உன்னை வெட்டிடுவேன், உன்னை கொண்டுருவேன், இப்படியே எவ்வளோ நாள் தான் பேச முடியும்? எத்தனை வரை வெட்ட முடியும், எத்தனை வரை கொல்ல முடியும்? வாய்ப்பே கிடையாது இல்லை. ஸோ ஏதாவது தமிழ்நாட்டில் ப்ராக்டிக்கலான மேட்ரை பேசுகிற ஒரு ரேப்பராக இருப்போம்னு சொல்லி தான் இந்த துரைக்குள்ள வந்தோம். ஆக்சுவலாக பென்ப்ரோவோட நீங்கள் இந்த இந்து மொழியில் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ அவர் சொன்னார், எங்கள் அப்பா வந்து என்கிட்ட சொல்லுவார், இவன் பொழைச்சிருவான், உங்களை கென் எப்படியோ பொழைச்சிருவான், கென் வந்து ஒரு ஜீனியஸ் அப்படின்னு உங்கள் வீட்டிலே சின்ன வயசுல இருந்து சொல்லுவாங்களாம். அவரை தான் கொஞ்சம் இந்த மாதிரி நீ படி வேலைக்கு போ அப்படின்னு போஸ்ட் பண்ணுவாங்க. நீங்க எப்படியா இருந்தாலும் பொழைச்சிருவீங்க, சின்ன வயசுலயே ஒரு ஜீனியஸ்ன்னு தெரிஞ்சிருச்சான், சின்ன வயசுல சொல்லிட்டு இருந்தாரு. எனக்கு பேசிக்லி என்னன்னா, அதான் நான் வந்து இது ஃபுட்பால் விளையாடும்போதே, ஃபுட்பால் விளையாடிட்டு வீட்டுக்கு வரும்போது சாத்திடுவாங்க. ஏன்னா நான் 6-7 மணி நேரம் விளையாடுவேன். ஆனால் நான் விளையாடும் போதே டிசைட் பண்ணிடுவேன், இவ்வளோ என்ன 15 நிமிஷம் அடிப்பீங்களா, ஃபுல் எனர்ஜி 15 நிமிஷத்துக்கு இருக்குமா, 3 மணி நேரம் விளையாடுறேன். 3 மணி நேரம் விளையாடும் போது ஆஃப்டர் ஆல் 15 மினிட்ஸ் தானே ஃபைட்டு, பார்த்துக்கலாம்டா அப்பவுமே டிசைட் பண்ணிட்டேன். ஸோ அதுதான் இன்னி வரை நம்ம ரன் த்ரூ வந்து இம்பேக்ட் ஃபன் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிடுவோம். இந்த ஃபன்னுக்கு இவ்வளோதான் இம்பேக்ட்னா சரி பார்த்துக்கலாம், நெக்ஸ்ட் டே 2 பார்த்துக்கலாம், அதுதான் கால்குலேஷனு. இப்போ இன்னொரு பர்சனல் கொஸ்டின். உங்களை வந்து நீங்கள் டைரக்ஷன், லிரிசிஸ்ட், சிங்கர், அந்த ரேப்பர் அந்த சைடே விட்டுருங்க. அது இல்லாமல் உங்களை ஒரு பர்சனாக டிஸ்கிரைப் பண்ணணும்னா என்னன்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணுவீங்க நீங்கள்? பர்சனாக டிஸ்கிரைப் பண்ணணுமா? எக்ஸிஸ்டென்ஷியலாக இருக்கு இல்லை, நீங்கள் யோசிச்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி கொஸ்டினை. லைக் இந்த டாபிக்ஸ் எல்லாம் விட்டுட்டு கென் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தோணுது? எனக்கு நான் எப்படின்னு நினைக்கிறேன், என்கிட்ட எப்பவுமே பாய்ஸ் எனர்ஜி எப்பவுமே இருப்பாங்க. நீ என்னை பார்த்தாலே இப்போ கம்மி பண்ணியிருக்கேன், இப்போ நானாக கம்மி பண்ணியிருக்கேன். கடைசி ஒரு 3 மாதம் மேக்ஸிமம். நான் ஒரு 15 இயர்ஸாக என் பக்கத்துலேயே வந்து பாய்ஸ் வந்துட்டு இருப்பாங்க. அண்ட் நான் பாய்ஸ் அட்டிக்கு போகிற மாதிரியே இருக்காது, பாய்ஸ் ஏன் அட்டிக்கு வர மாதிரி இருக்கும். ஏன்னா என் எனர்ஜி வந்து எல்லா எனர்ஜியோட டாமினேட் பண்ணுற எனர்ஜி. 10 பேர் இங்கே வந்து சில் பண்ணாதான் அவங்களுக்கு சில்லிங்கான ஒரு மேட்ரு இருக்கும். அண்ட் எனக்குமே வந்து அவங்கள ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி பெட்டிக்க விட்டு ஒரு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லா சேட்டையும் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பாட் இருக்கும். ஸோ பேசிக்லி என் எனர்ஜி தான் காசு. ஸோ நான் எப்படி பார்க்குறேன், இப்பத்துலேருந்து இன்னும் ஸ்டில் இந்த எனர்ஜியை க்ளீனாக வச்சுருந்தால், எனர்ஜி வந்து ஹெல்த்தியான ஒரு எனர்ஜி, ஒரு ஆரா கரெக்டாக இருந்துச்சுன்னா டன். டைரக்ஷன்லையும் காப்பாற்றுறது அதுதான், இந்த ஹிப்ஹாப் பாய்ஸ், ரெக்கார்ட் லேபிள், ரேப்பு, கிப் இதெல்லாம் காப்பாற்றுறதும் அதுதான். எல்லாத்தையுமே வந்து உன் ஆரா, உன் எனர்ஜி, உன் ஸ்பிரிட்டு பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா, உன் மோட்டோ பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா எல்லாமே கரெக்டாக பிளேஸ் ஆயிரும்னு நினைக்கிறேன்ல. ஆமாம், கண்டிப்பாக. 2 hours of knowing Ken Roshan. ஐ திங்க் நிறைய எதிர்பார்க்காம உங்களை பற்றி கற்றுக்கிட்டான். இல்லை ப்ரோ, நிறைய இது நீங்கள் சொல்கிறது வந்து எனக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கு. லைக் ஓகே, இந்த ஆரா நீங்கள் சொன்னது வந்து மேடலோட இந்த மாதிரி ஒரு பர்சன் இருந்தால் இந்த பீப்புள் கம் அரவுண்ட் இல்லை. ஆனால் நீங்கள் சொல்கிறது ஆக்சுவலி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். யார் இப்போ உங்களை பற்றி பேசணுன்னாலும் சரி, அவர்னாலே ஹைப் கூட இருந்தாலே எனர்ஜி வரும். எனர்ஜி தான் காசு, சிம்பிள் எனர்ஜி தான் காசு. ஏன்னா இந்த வேலையே வந்து
உன்னை நம்பி ஒரு வாருக்கு ஒரு டீமை கூட்டு போகிறது தான் இந்த செட் ஆஃப் வேலையே இல்லை. உன்னை நம்பி கண்மூடித்தனமாக ஒரு கேங் இறங்கினால்தான் ஒரு 10 பேர் தூக்குவான், 10 பேர் கழட்டுவான், 10 பேர் வைப்பான், ப்ராசஸ் ஆகும். ஸோ அதுதான். ஸோ நெக்ஸ்ட் யார் உங்களோட நெக்ஸ்ட் கெஸ்ட் யார்? நெக்ஸ்ட் கெஸ்ட் துரை தான் கூப்பிடலாம் நெக்ஸ்ட் வீக். துரை எனர்ஜி நினைக்கிறேன். துரை வித் செகண்ட் சாங். ஆனால் அது வந்து செகண்ட் சாங் ரிலீஸ் ஆகும்போது துரை கூப்பிட்டுருலாம் திருப்பி படிப்போம். எஸ். ஸோ அதுதான் ஐ திங்க் இந்த டாபிக்கை என் பண்ணிடலாம். ட்ரான்சிஷன்லாம் எல்லாம் போஸ்ட்ல எடிட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் தான் இந்த பாய்ஸ் மட்டும் நம்பாதீங்க. ஏன் ப்ரோ சும்மா சொல்கிறேன். ஸோ உங்களோட பாட்காஸ்ட் வெற்றி பெற திருப்பி லைட்டாக திருப்பி நான் பார்த்துக்கிறேன். இப்படியாடா இருக்கேன் இவ்வளோ நேரமா. உங்களோட பாட்காஸ்ட் இன்னும் 1000 எபிசோட் 2000 எபிசோட் மணிரத்னம் சங்கர் இந்த மாதிரி பெரிய தலைகள்லாம் வந்து வெளுத்தணும் கொளுத்தணும்னு. பீஸ் ஆஃப் பேபி. எஸ். ஓகே கைஸ், இந்த எபிசோடோட எண்டுக்கு வந்தாச்சு. அண்ட் we are signing off. This is YNC Siva, சாய் முத்துராமன் and our first guest Ken Royson. Yes, also துரை. எஸ். அண்ட் நம்மளோட டெக்னிக்கலா நம்ம கேமரால இருக்கிற போர்ட்ரேட் பை லோகேஷ். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. And shots by GTR. ஷார்ட்ஸ் வெஜ். ஓ இவன் தான் அவனா? ஓகே சாவடி. Okay guys, see you. Bye bye. உங்களை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்.